வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்துத் தருவாராக. சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் எண்ணம் நலமானால் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள். சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் 22 ஆண்டுகளாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். அம்மா அவர்கள் நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே டிப்ளமா, பிஎஸ்சி, எம்எஸ்சி பட்டம் பெற்றுள்ளார்கள். அம்மா அவர்கள் ஈரோடு அறிவு திருக்கோவில் திட்ட அலுவலராக 7 ஆண்டுகளாக சேவை செய்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று எண்ணம் நலமானால் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. எல்லாம் வல்ல எங்கும் நிற்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள் இருந்து நம்மையெல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய் என்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி இன்றைய சிந்தனையான எண்ணம் நற்பயனாய் மாற என்ற நல்லதொரு தலைப்பிலே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குருவின் நினைவில் நின்று வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது எண்ணம் நற்பயனாய் மாற என்ற மகரிஷியுடைய கவியை மிக அழகாக சொன்னாங்க. எண்ணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மகரிஷி அவர்கள் எண்ணத்தை பற்றி நிறைய கொடுத்திருக்கிறாங்க. மகரிஷி மட்டுமல்ல, அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் பலருமே அந்த எண்ணத்தினுடைய வலிமை என்ன, நாம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கறத நிறைய நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இன்றைய விஞ்ஞானிகளும் அததான் இன்னைக்கு ரகசியம், பிரபஞ்ச விதி அப்படின்னு நிறைய இன்னைக்கு யூடியூப்பை தட்டினா நிறைய அதுதான் வருது. அப்ப எண்ணமே எல்லாமுமாக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது. அம்மா சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் வருகின்றது. அப்படிப்பட்ட எண்ணம் தான் நேற்றைய எண்ணம் இன்றைய வாழ்க்கை, இன்றைய எண்ணம் நாளைய வாழ்க்கை. அததான் என்ன சொல்றோம் அப்படின்னா கர்மா, வினைப்பதிவு சொல்றோம். அப்ப கர்மா என்பது வேறு, நம்முடைய எண்ணம் என்பது வேறு அப்படிங்கிறது இல்லை. அப்ப நமக்கு நல்ல கர்மா வேணும்னு சொன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நல்ல கர்ம வினைகளாக இருக்கணும்னா எது சரியா இருக்கணும்? எண்ணம் சரியாக இருக்கணும். நல்ல கர்மா வேணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும். உண்மைதான், மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் மகிழ்வாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் இணைத்து நான் நிறை மனதோடு இருக்க வேண்டும். அதுதான் நான் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக நாம தேடுறோம்னா என்னுடைய மனதிற்கு ஒரு நிறைவு வேணும். ஏன்னா மனசு சீக்கிரத்துல நிறைவு அடையாது. ஏன் நிறைவடையாதுன்னா அதுக்கு காரணமாக இருப்பது என்னன்னா எண்ணங்கள். நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணத்துக்கு பின்னாடியே மனசு போய்கிட்டு இருக்கிறப்போ அந்த எண்ணம் நமக்கு வர. இத நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் யுஎஸ்ஏல ஒரு ரிசர்ச் எடுத்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ரிசர்ச் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 12,000 எண்ணங்களில் இருந்து 60,000 எண்ணங்கள் வரைக்கும் வந்து போகுதாமா. ஒரு நாளைக்கு நமக்கு வரக்கூடிய எழக்கூடிய எண்ணங்கள் 12,000 இருந்து 60,000, இன்னும் ஒரு சிலருக்கு 70,000 வரைக்கும் கூட நம்முடைய எண்ணங்கள் வருகிறது. ஆனா இந்த 60,000 எண்ணங்கள் வருகிறதுன்னு சொன்னா அந்த 60,000 எண்ணங்கள் நமக்கு வர்றது தெரியுதான்னா இல்ல. அதுல குறிப்பிட்ட எண்ணங்கள் மட்டும் நமக்கு வர்றது மாதிரி தெரியுது. நான் அதை நினைச்சேன், இதை நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா
எவ்வளவு வருதுங்க? அதுல எல்லாம் நல்ல எண்ணங்களா வருதா அப்படின்னா அதையும் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. 80% நெகட்டிவான எண்ணங்கள் வருகிறது. 80% நெகட்டிவான எண்ணங்கள் வருகிறது. 20% நல்ல எண்ணங்கள் எழுகிறது நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு. நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆவரேஜா 80% நெகட்டிவான எண்ணங்கள், 20% நல்ல எண்ணங்கள் வருகிறது, பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறாங்க. நாம நினைக்கிறது ஆரம்பிக்கிறது என்னவோ ஒரு நேர்மறையான எண்ணங்களை தான் ஆரம்பிக்க ஆரம்பிப்போங்க. எப்படி எதையாவது நினைச்சிட்டு இருப்போம். நினைக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல இளமையோட இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு அழகான ஒரு உருவம் இருந்திருக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா எல்லா வசதி வாய்ப்போட இருக்கிற மாதிரி நம்மளுடைய கற்பனைக்கு தோணலாம். ஏன்னா வசதி வாய்ப்போட இருக்கிறாங்கன்னு நாம நிறைய பேரை நினைக்கிறவங்க எல்லாரும் உண்மையிலே மனம் நிறைவாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நாம அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணு நாம ஒரு கற்பனை பண்ணி அவங்கள பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா அந்த எண்ணத்துல எது நமக்கு தேவையோ இத நம்ம கவனிக்கிறதே எதுக்காகனா, அத மாதிரி எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேனா, அத போல எனக்கு கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேனா அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் எல்லாம் என்னன்னா நம்ம மனதில் ஒரு நிறைவு இல்லை. மனதில் நிறைவு இல்லாததுனால எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்குமா, இது கிடைச்சா நல்லா இருக்குமா நினைக்கிறோம். ஆனா நிறைவு இல்லை. என்ன காரணம்னா நம்மிடம் எழக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது. அப்ப 80% எதிர்மறையான எண்ணங்கள், 20% நல்ல எண்ணங்கள். ஆனா ஏதோ ஒரு வகையான பயிற்சிகளில் ஏன் இத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் பொழுது ஸ்டாண்டர்டா மனிதர்களுக்கு 60,000 எண்ணங்கள் தான் சொல்லல, 40,000 எண்ணங்கள்னு சொல்லல, 12,000 எண்ணங்களில் இருந்து 60, ஒரு சிலருக்கு 70 வரைக்கும் போகுதுங்கிறாங்க. என்ன காரணம் இந்த வேரியேஷன்? எல்லாருக்கும் 6 அறிவு படைத்த மனிதர்கள் தானே. 6 அறிவு படித்த மனிதர்களுக்கு எப்படி 2 கண்ணு, 2 காலு, 2 கை இருக்கிறதோ அதே போல எண்ணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வேணா முன்ன பின்ன வரலாம். ஆனா 12,000 எங்க இருக்கு, 60,000 எங்க இருக்கு? ஏன் இவ்வளவு வேறுபாடு? எதனால இந்த வேறுபாடு வருதுன்னு சொன்னா நம்மளுடைய மனோநிலைகளை பொறுத்து. அப்ப மனதை கொண்டுதான் நம்மிடம் வரக்கூடிய எண்ணங்கள். அததான் மகரிஷி சொல்லுவாங்க, மனதின் 10 படிநிலைகளாக சொல்றாங்க இல்லையா? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 படிநிலைகளில் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், இந்த 7ம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது. மனிதர்களுக்கே உண்டான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 3 தான். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இது 3ம் மனிதர்களுக்கு உண்டானது. அதுதான் 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு நம்ம எந்த மாதிரி பண்றோமோ அதற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போ அந்த 80-20 இருக்குது இல்லையா? இது மாறுபாடு வரும். எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம இந்த எண்ணங்கள் எதனால் வந்தது, அதுதான் மகரிஷி கவில அழகா அம்மா அவங்க அறிமுகத்துல சொன்னாங்க. எண்ணம் நற்பயனாய் மாற அப்படிங்கிறது. எண்ணத்தால் எண்ணி மகரிஷி அழகா சொல்லுவாங்க, எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்கணும். பாலுக்கு காவல் பூனைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா பாலுக்கு பூனை கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடையாது. அப்ப யாருகிட்ட பாதுகாப்பு இல்லையோ அவங்களே நீ இத காவல் காத்துதான் ஆகணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஐயோ இத நம்ம பாதுகாக்கணும், இல்லைன்னா நம்மள சொல்லுவாங்கன்னு நினைச்சு அது ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்க்கும். அதே போல எண்ணத்தால் எண்ணி மகரிஷி சொல்றாங்க, எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைங்க. ஏன்னா மனசு எப்போ ஒண்ணு நினைக்கணும். அப்போ ஒரு எண்ணம் எழுகிறதுன்னு சொன்னா இந்த எண்ணம் ஏன் வந்தது, எதற்காக வந்தது, இதற்கு காரணம் என்ன
இந்த காரணங்கள் என் மூலமாக வந்ததா, என்னுடைய மூதாதையர் மூலமாக வந்ததா, இல்லைன்னா நான் போகும் பொழுது வரும் பொழுது இந்த சமுதாய சூழ்நிலைகளால வந்ததா, என்னுடைய தேவையால் வந்ததா, என்னுடைய பழக்கத்தால் வந்ததா, இத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா அது எதன் மூலமாக நமக்கு வந்தது, இந்த எண்ணத்திற்கு நாம் செயல் வடிவம் கொடுத்தோமே ஆனால், இந்த எண்ணத்திற்கு நாம் செயல் வடிவம் கொடுத்தோமே ஆனால் அந்த எண்ணம் தனக்கு நல்லதாக இருக்குமா, தன்னை சார்ந்தவர்களுக்கு நன்மையாக இருக்குமா, இந்த சமுதாயத்திற்கு நன்மையாக இருக்குமா, இத எண்ணத்தால ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. அதான் எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வையே. அப்போ ஒரு எண்ணம் வருகிறது, இன்னொரு எண்ணம் வரும் முன்னாடி, இப்ப நமக்கு 12,000 இருந்து 60,000 வரைக்கும் எண்ணங்கள் இருக்குது இல்லையா? ஒரு எண்ணம் வரும் பொழுதே நாம கொஞ்சம் விழிப்பு நிலையில, மனம் அமைதியாக சலனம் இல்லாத மனோநிலையில இருந்தோம்னா, ஒரு எண்ணம் வருகிறது, அந்த எண்ணம் வரும் பொழுது, ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு எண்ணம் வருகிறது, இன்னொரு எண்ணம் வரும் முன்னாடி இந்த எண்ணத்தையே நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த எண்ணம் வர்றது குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த எண்ணத்தை நம்ம அனலைஸ் பண்ண இந்த ஒரே எண்ணத்துல நம்ம நேரத்தை அதிகப்படுத்துறோம். அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் குறைஞ்சு போக ஆரம்பிக்குது. இப்ப இந்த ஒரு எண்ணத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, அதுதான் அந்த மனிதர்களுக்கே உண்டான ஸ்பெஷல் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்ப அதுல ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு இது நன்மையா தீமையா, நன்மைன்னு நினைச்சா நிச்சயமா நமக்கு தேவையில்லாத தீய வினையை கொடுக்கும். அப்போ மனதிற்குள்ளாக ஒரு சங்கல்பம். ஏன்னா எனக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முள்ளால எடுக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு எண்ணத்தினால தேவையில்லாத எண்ணம் அது செயலுக்கு கொண்டு வரும் பொழுது தேவையில்லாத தீய விளைவுகளை உண்டு பண்ணுதுன்னா நமக்கு தீய கர்ம வினை. ஆனா நம்மளுடைய மனிதர்களுடைய ஆசை என்ன? என்னுடைய மனதிற்கு நிறைவு வேண்டும். அப்ப தீய எண்ணம், தீய கர்மா இருக்கும் பொழுது நமக்கு மனதிற்குள்ளாக ஒரு நிறைவு இருக்காது. ஏன்னா வினைப்பதிவின் அடையாளங்களாக மகரிஷி என்ன சொல்றாங்க? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையில் சிக்கல். அப்போ தேவையில்லாத தீய எண்ணம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு சலனம் இருக்க ஆரம்பிக்கும். ஐயோ இது எப்படி ஆகுமோ, என்ன செய்யுமோ, மனசுக்குள்ள ஒரு சலனம் இருக்கும் பொழுது அடுத்தடுத்த செயல்களை சரியா செய்ய முடியாது. அதனாலதான் ஒரு எண்ணத்தை அப்படியே ஆராய்ச்சி பண்றோம். ஆராய்ச்சி பண்ணினதுக்கு அப்புறம் இது நன்மையாக இருக்குதா தீமையாக இருக்குதா, நன்மையாக இருந்ததுன்னா ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரும். பரவாயில்லை, இது நல்ல விஷயம், எனக்கும் நல்லது, என்னுடைய சொந்தத்தினருக்கும் நல்லது, இந்த சமுதாயத்திற்கும் நல்லதா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுக்குள்ள வரும் பொழுது முடிவு நல்ல முடிவாக மாறும். அப்ப முயற்சி பண்ணும் பொழுதுமே நம்மளுடைய மனம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அங்க ஒரு தடை கொடுக்கும், அங்க ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடை கொடுக்கும். அததான் அழுக்கு சித்தர் சொல்லுவாரு, காட்டானை மேலேறி கடைத்தருவை போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பாரோ, நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்குளிர பாரேனோ. இப்ப நாம மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன? மனசு எனக்கு அமைதியா இருக்கணும், நான் நிறைவா இருக்கணும், நான் என்னுடைய மூலம் எதுவோ அந்த மூலத்தை உணர வேண்டும். அதை உணர்வதற்கு தடையாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள். அப்ப அந்த வேண்டாத எண்ணங்களை நான் கொஞ்சம் என்ன செய்யலாம்னா, இந்த வேண்டாத எண்ணத்தை என் மனசுல இருந்து போ அப்படின்னு நாம தூக்கி போட முடியுமான்னா நிச்சயமா முடியாதுங்க. இப்ப நாம சாப்பிடுற சாப்பாட்டுல, உணவுல ஏதோ ஒரு தூசு இருக்கு, இல்ல ஒரு முடி விழுந்துருச்சுன்னா அது வேண்டாத ஒரு பொருள் இல்லையா? அந்த பொருளை நாம அப்படியே எடுத்து வெளியில போடுற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணத்தை வெளியில தூக்கி போட முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் எண்ணத்திற்கு எண்ணத்தை காவலாகவே. வாழ்க வளமுடனம்மா. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரிங்கம்மா, நன்றிம்மா. வாழ்க. இப்ப எப்படிங்கம்மா இருக்கு அம்மா? இப்ப சரியா இருக்கா? சரியா இருக்குங்கம்மா. ஓகே, நன்றி நன்றி நன்றிங்கம்மா. அப்போ நாம உணவுல போட்டு
இருக்கிற வேண்டாத ஒரு விஷயம் முடி இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதை எடுத்து வெளியில போட்டுட்டு நாம கைய கழுவிட்டு அடுத்து சாப்பிடுறோம். ஆனா நம்ம மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய வேண்டாத ஒரு எண்ணம் உள்ள இருக்கு, தெரியுது இந்த எண்ணம் தவறு தெரியுது. ஆனா நம்ம உயிர் சுழல்றதுனால அந்த எண்ணம் திரும்ப 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 வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, ஏன்னா இந்த எண்ணம் எனக்கு நன்மையை செய்ய போவதில்லை, எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறதே தவிர மனதிற்கு ஒரு நிறைவு கொடுக்கல. எனக்கு நல்லா தெரியுது, நான் ஆராயும் பொழுது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது, இது தவறு. அப்போ அதுக்கு முடிவு என்ன செய்யணும்? முடிவுதான் எது அப்படின்னு சொன்னா மகரிஷி எண்ணத்திற்கு எண்ணத்தை காவலாக. அப்ப வேண்டாத ஒரு எண்ணம் இருக்கு, அது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா, ஐயோ எனக்கு இந்த எண்ணம் வருகிறதே, இது வேண்டாம், இது தவறான ஒரு எண்ணம், இந்த தவறான எண்ணம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் நினைக்க நினைக்க நாம மறைமுகமாக எதை பிடிக்கிறோம்னு சொன்னா, எந்த எண்ணம் நாம வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை பிடிக்கிறோம். அப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? அதுக்கு மாற்றாக ஒரு நல்ல எண்ணத்தை உள்ள கொண்டு வரணும். ஒரு நல்ல எண்ணத்தை, எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையோ, எந்த எண்ணம் இந்த சமுதாயத்திற்கு தேவையோ அந்த எண்ணத்தை நாம மனசுக்குள்ள கொண்டு வர பார்க்கணும். அப்ப அந்த எண்ணத்தை எப்படி கொண்டு வர்றது? நாம எங்கேயோ இருந்து பிடிச்சு இழுக்க வேண்டாம். மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்க. எங்கேயோ பிடிச்சு இழுத்து கொண்டு வரும் பொழுது கூட என்ன ஆகும்னு சொன்னா, நாம கொஞ்சம் மனம் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இல்ல அமைதி இல்லாத தன்மையில என்ன பண்ணுவோம்னா, எது எனக்கு சரின்னு நமக்கு சரியா சிந்திக்க தெரியாதுங்க. ஐயோ இந்த எண்ணம் வந்துடுச்சு, இது வேண்டாமே, இது தப்பே தெரியுது, ஒரு மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது. அந்த பதட்டத்துல எது சரியான எண்ணம்? ஏன்னா நாம என்னறது பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கணும். நாம இது இப்ப சரின்னு நினைப்போம், ஆனா அது பிற்காலத்துல தவறாக முடியும், நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும். அதனால ஒண்ணு நாம தெளிவான மனநிலையில இருந்தோம்னா, மனம் அமைதியாக சரியான ஒரு முறையில் நம்மளால கவனிக்க முடிந்தால், அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் எது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையோ அந்த எண்ணத்தை மனசுல நினைச்சு கொஞ்சம் கற்பனை அதுக்கு கொடுக்கணுங்க, கொஞ்சம் பாவனை கொடுக்கணும். பாவனை ஒன்றே போதுமடா பரமனை எய்வதற்கு. நாம இறைவனை பாக்குறதுக்கு கூட பாவனை போதுங்கிறாங்க. அப்ப நம்மளுடைய எண்ணங்களை ஸ்ட்ராங்கா கொஞ்சம் அழுத்தமா கொடுக்கறதுக்கு எது வேணும்னா பாவனை ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கற்பனையாக நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ, இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம்னு ஒதுக்குறோம், அதுக்கு மாற்றாக ஒரு நல்ல எண்ணம் வேணும்னு நினைக்கிறோம். அந்த எண்ணம் மட்டுமல்ல, அந்த எண்ணத்திற்கு ஒரு கற்பனையாக ஒரு பாவனையாக ஒரு விஷயத்த கொடுக்குறோம். அது செயலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அப்ப இப்ப செயலுக்கு வந்துடுச்சு, அது எனக்கு கிடைச்சிடுச்சு, அது நற்பயனாக மாறிவிட்டது, எனக்கு ஒரு நிறைவு இருக்கிறது அப்படின்னா, அந்த நிறைவான மனநிலையில நம்ம எப்படி இருப்போம்? அங்க உணர்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த உணர்ச்சியை நம்ம மனதிற்கு கொண்டு வந்து பாவனையா செய்யும். அந்த பாவனையா செய்யும் பொழுது அந்த உணர்வு நிலையோடு கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் அந்த உணர்வு நிலை போகும். அந்த உணர்வு நிலை போகும் பொழுது மகரிஷி எண்ணம் எங்கெங்கெல்லாம் பதியுதுங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. மனவளக்கலை அன்பர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நாம நினைக்கக்கூடிய எண்ணம் எங்கெல்லாம் பதிவாகுதுன்னு சொன்னா, அந்த எண்ணம் என்னுடைய கருமையத்திற்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறது. சரி, கருமையத்துக்குள்ள அந்த எண்ணம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு என்னுடைய மூதாதையார் மூலமாக வந்திருக்கணும். நான் பிறக்கும் பொழுதே என்னோட ஜீன்ல என்னுடைய தாயினுடைய எண்ணமோ தந்தையினுடைய எண்ணமோ, இல்ல தாயினுடைய பெற்றோர்களுடைய எண்ணமோ தந்தையினுடைய பெற்றோர்களுடைய எண்ணமோ, ஏதோ ஒரு எண்ணம், அததான் மகரிஷி சொல்லுவாங்க கருவழி வந்த வினைப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம பிறக்கும் பொழுது ஹெரிடிட்டியா வரக்கூடிய எண்ணமாக இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா நாம பார்க்கக்கூடிய எண்ணமாக இருக்கலாம். அந்த எண்ணம் பார்க்கக்கூடிய எண்ணம்னா இந்த ஐம்புலன்கள் மூலமாக கண்ணால பார்க்கிறது இருக்கலாம்,
இல்ல காதால கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் காதுல விழுறது இல்லையா? இந்த காதுல விழக்கூடிய விஷயமாக இருக்கலாம், இல்ல தொடு உணர்வின் மூலமாக நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஒரு சிறு குழந்தை நம்மள அழகா அன்பா தடவி கொடுக்குது, ஒரு முத்தம் கொடுக்குதுன்னா ஒரு மகிழ்வான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை கவனிக்கும் பொழுது என்ன அழகான்னு இந்த குழந்தை சிரிக்குது, நமக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா? ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி நம்மளுடைய செல்கள்ல பிரதிபலிக்கும் இல்லையா? ஒரு சின்னதா ஒரு அழகா ஒரு மென்மையான ஒரு புன்முறுவல் வருது இல்லையா? அதுதாங்க உணர்ச்சி. அப்ப இந்த பார்ப்பது, கேட்பது, பேசுவது, இப்படி ஐம்புலன்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கருமையத்தில் சுருக்கி இருப்பாக இருக்கிறது. அப்படி சுருக்கி இருப்பாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த நம்ம கருமையத்துக்குள்ள இருக்குது இல்லையா, ஒண்ணு கருவழி வந்த பதிவு, எண்ணம், எண்ண பதிவு, இல்லைன்னா ஐம்புலன்கள் மூலமாக பார்த்தது, கேட்டது, பேசியது, முகர்ந்தது, இல்ல அப்படின்னு சொன்னா தொடு உணர்ச்சியில இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய எண்ணமாக கருமையத்திற்குள் இருக்கு. இப்ப அது சம்பந்தமாக அது ரிலேட்டடா ஒரு விஷயத்த நாம பாக்குறோம், இல்ல கேட்கிறோம், இல்ல பேசுறோம், ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே கருமையத்துக்குள்ள இருந்த எண்ணம் கொஞ்சம் மலர்ச்சியா, இது அன்னைக்கு பார்த்த விஷயமாச்சு, இல்ல அன்னைக்கு கேட்ட விஷயமாச்சு, இல்ல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நாம சந்திச்ச ஒரு விஷயமா இருக்குதே, இது உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம கருமையத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் கருமையத்துலதான் நம்மளுடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர் துகள் உடல் முழுவதும் சுழன்று கொண்டு கருமையத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை எடுத்துட்டு ஒவ்வொரு செல்களுக்கும் போகுது. இப்ப கருமையத்துல இருக்கக்கூடிய எண்ணம் உயிர்த்துகள் உள்ள மூழ்கி வர்றதுனால இப்ப உயிருக்கு அந்த எண்ணம் போயிடுச்சு. கருமையத்துல இருக்கிற எண்ணம் உயிருக்கு போயிடுச்சு, ஏன்னா உயிர் சுழண்டு வருது. உயிர் சுழண்டு வரும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லையும் அந்த எண்ணம் பதிவுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உயிர் சுழலறதுனால இப்ப செல்கள்ல நம்மளுடைய புலன்கள்ல பதியுது இல்லையா? புலன்கள்ல பதியுது, உயிர் சுழல்றதுனால ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அலையதான் ஜீவகாந்தம்னு சொல்றோம், நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்தம். அந்த காந்தத்துக்குள்ளயும் அந்த எண்ணம் போயிடுது, நம்மளுடைய மூளை செல்கள்ல பதியுது, நம்மளுடைய புலன்கள்ல பதியுது, நம்மளுடைய உயிர்ல பதிஞ்சிருக்கு, இப்ப ஜீவகாந்தத்திலையும் பதிஞ்சிருக்கு. இப்ப இந்த ஜீவ காந்தத்துல பதிந்த இந்த எண்ணம் என்ன ஆகுறதுன்னு சொன்னா நம்மளுடைய உடலை தாண்டி ஜீவகாந்தம் நிக்குது. நம்மளுடைய உடலை தாண்டி ஜீவகாந்தம் நிக்குது. இப்போ வெளியில இருக்கக்கூடிய அததான் ஆறான்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம உடல் பருவுடலை ஒட்டின இந்த தோலை ஒட்டின இடத்தையும் கொஞ்சம் தாண்டி நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் நம்மளுடைய எண்ண பதிவு இருக்கிறது, நம்மளுடைய தாட்ஸோடைய தாக்கம் இருக்கு. இப்போ வெளியில நம்ம பருவடையும் தாண்டி வந்துடுச்சு, வெளியில இருக்கக்கூடிய காந்தம் வான்காந்தம்னு சொல்றோம். காந்தம் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. இப்ப இந்த ரெண்டு காந்தமும் இணைந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணமோ வேண்டாத எண்ணமோ இப்ப வான்காந்தத்தில் பிரபஞ்ச காந்த களத்தில் பதிவாகிறது. பிரபஞ்ச காந்த களத்தில் பதிவாகும் பொழுது சுத்தவெளியில் இருந்து அழுத்தி கொண்டு இருக்கக்கூடியது சுத்தவெளி. அப்புறம் என்னதுங்க, நம்ம துரியாதீத தவம் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் இல்லையா? பெரியக்க மண்டலத்துல இருந்து அப்படியே அழுத்து. அப்ப நம்மளுடைய கருமையமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய கருமையத்துக்கும் எப்போதும் ஒரு லிங்க், ஒரு அதிர்வு இருந்துகிட்டேதான் இருக்கு. இப்ப நாம நினைச்சோம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய புலன்கள்ல பதிவாகுது, கருமையத்துல பதிவாகுது, உயிர்ல பதிவாகுது, ஜீவகாந்தத்துல பதிவாகுது, மூளையில பதிவாயிருக்கு. ஜீவகாந்தத்துல பதிஞ்ச எண்ணம் இப்ப வான்காந்தத்திலையும் பதிஞ்சிருக்கு. வான்காந்த களத்துல பதியும் பொழுது வான்காந்தத்திலிருந்து எப்பொழுதும் ஒரு அலை கதிர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம என்ன மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறோமோ அது சம்பந்தமான அலை நம்மோடு ஒரு ஈர்ப்புல வருதுங்க. அப்படி வரும் பொழுது என்னன்னா நாம நல்ல விஷயத்த நினைச்சோம்னா, நாம நல்ல எண்ணத்தை நினைத்திருந்தால் நம்ம கிட்ட வரக்கூடிய நபர்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்களை ஈர்க்கும் நம்முடைய எண்ணங்கள்.
அததான் ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நபர்களை தம் பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு கூட்டத்துல போறோம், இல்ல புதுசா ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம்னு வைப்போமே, அதற்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட இருக்கலாம். முதல்ல ஒரு வரிசையில போய் உட்காரலாம் நினைச்சு போவோம். ஆனா மனசு சொல்லும், இல்ல வேண்டாம், அடுத்து அங்க போகலாமே, அங்க இடம் இருக்கு, இங்க இடம் இருக்கதானே செய்யுது. ஆனா இங்க இடம் இருந்தால் கூட நாம இதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா இன்னொரு வரிசையில போய் உட்கார ஆரம்பிப்போம். அதுதாங்க ஒரு ஈர்ப்பு, அதுதாங்க அலை இயக்கம். ஒத்தவை ஒத்தவற்றை இருக்கும். அப்படி உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம சும்மா இருப்போமா? கொஞ்ச நேரம் சும்மா இருப்போம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பார்த்து நாம ஒரு சின்னதா ஒரு புன்னகை, அவங்க நம்மளை பார்த்து ஒரு புன்னகை, பேச ஆரம்பிப்போங்க. பேச ஆரம்பிப்போம். பேசும் பொழுதுதான் தெரியும் நம்மளுடைய கருத்துக்களும் அவங்களுடைய கருத்தும் கொஞ்சம் ஒத்தவையாக மாறும், கொஞ்சம் ஒத்தவையாக மாறும். அப்ப நாம நல்ல எண்ணங்களை நம்ம மனசுல பதிய வச்சோம்னா நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு உரையாடுபவர்கள் யாராக இருக்கும்னா நல்ல எண்ணம் படைத்தவர்கள் தான் வருவாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மனவளக்கலை அன்பர்கள் நிறைய நாம அதை உணரலாங்க. ஏன்னா சில இடங்களுக்கு போவோம், நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமாக இருந்தாலும் சரி, நாம பேசுவோம். ஆனா இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசினோம்னா நேரம் தெரியாம பேசிக்கிட்டே இருப்போம். சில வேண்டாத விஷயங்களை பேசுறாங்கன்னா நாம அவங்களுக்காக என்ன பண்றதுன்னு நினைச்சு கேட்போம். ஆனா அது பெருசா நம்ம மனசுக்குள்ள போகாது. அப்ப இதுதாங்க, எண்ணம் நற்பயனாக மாறினால் யாவும் நற்பயனாக மாறும். இப்ப நாம அதே போல உறவுகள் எடுத்துக்கிட்டா கூட, நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்கள் சுற்றங்களாக இருக்கட்டும், இவர்களும் எப்படி வந்தவர்கள்னா நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல வந்தவர்கள் தான். மகரிஷி அழகா அததான் சொல்லுவாங்க, கணவன் மனைவி உறவுல சொல்லுவாங்க. கணவன் மனைவி உறவு என்பது ஒருவருடைய வினைகளை மற்றொருவர் களைவதற்காக வரக்கூடிய இறைவன் வாங்க. மகரிஷி அழகா சொல்லுவாங்க. அந்த மனையாள் அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய மனையை யாழ்பவள் மட்டுமல்ல, தன்னுடைய வினைகளை கழிப்பதற்காக வந்தவள். அதே போல மனைவிக்கு கணவனும் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய வினைகளை கழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பந்தம் தான். அதனாலதான் சொல்லுவாங்க, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. சொர்க்கம்னா என்னங்க? சொர்க்கம் நரகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. சொர்க்கம்னா அது என்னவோ வேற ஒரு உலகம், அங்க ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அது எங்க இருக்கு? இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளி அது எங்க இருக்கு? இப்ப நம்மளுடைய கர்மயத்துக்கும் அந்த கர்மயத்திற்கும் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப ஒரு லிங்க் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட நல்ல எண்ணங்கள் இருந்தால் அது நல்ல எண்ணங்களை ஈர்த்து கொடுக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு. அதனாலதான் மகரிஷி சொன்னாங்க, 14 வயது முடிந்த குழந்தைகளுக்கு, 14 வயது முடிஞ்சிடுச்சுனாலே குழந்தைகளுக்கு கொஞ்சம் தவம் கத்து கொடுங்க, காய கல்பம் கத்து கொடுங்க. ஏன்னு சொன்னா அந்த டீனேஜ் பருவத்திலதான், சிறு குழந்தையா இருக்கும் பொழுது தாயினுடைய கருமையமும் குழந்தையுடைய கருமையமும் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கு. எப்பொழுதுமே நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு லிங்க் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தாய்க்கும் குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி உறவுங்கிறது ரொம்ப பலமான உறவு இல்லையா? இருக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை ஆகும் பொழுது, அந்த 14 வயதுக்கு அப்புறம் அது ஒரு தனிப்பட்ட கருமையமாக மாறுது. லிங்க் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை மாறும்போது அந்த குழந்தைக்கு இந்த தவ பயிற்சிகளையும் காயகல்பத்தையும் கொடுத்துட்டோம்னா அந்த டீனேஜ்ல, பருவ வயதில் வரக்கூடிய தட மாற்றங்களும் வராது. அப்பவே ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கருமையம் சீக்கிரமே தூய்மை அடைய ஆரம்பிக்குங்க. அப்படி தூய்மை அடைகிறதுதான் நாம முதல்ல சொன்னோம் இல்லையா, நேஷனல் சயின்ஸ் பவுண்டேஷன் ரிசர்ச்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கங்க, 12,000 எண்ணங்கள் முதல் 60,000 எண்ணங்கள் வரைக்கும் ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு வந்து போகிறது. இப்ப கொஞ்சம் எண்ணத்தை ஆராய்ச்சியில வச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சோம்னா
நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்போம். விழிப்பு நிலையில இருந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை குறைக்கும் பொழுது ஒரு நல்ல எண்ணத்தை என்ன பண்ணுவோம்னா, அந்த எண்ணத்தையே, ஒரே எண்ணம் தாங்க, நல்ல எண்ணம், அந்த ஒரு எண்ணத்தையே என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் மீண்டும் 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 நினைந்து அது பாவனையாக, ஒரு கற்பனையாக, அதுல கொஞ்சம் உணர்ச்சிகளை கூட்டி இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு அலை இயக்கத்துல உருவாக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு எண்ணத்தை எண்ணக்கூடிய கால நேரம் கொஞ்சம் நீண்டு போகும். கால நேரம் நீண்டு போகும் பொழுது நமக்கு ஒரு நாளைக்கு எழக்கூடிய எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் மகான்கள் எண்ணியது நடக்கிறது. மகான்களுடைய எண்ணம் மட்டும் நடக்கிறது. என்ன காரணம்னா, அவங்க தேவையில்லாத தீய எண்ணங்களை மனசுக்குள்ள கொண்டு வராததுனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அந்த நல்ல எண்ணங்கள், அந்த இறை சிந்தனையோடு மட்டும் இருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணங்கள் குறைந்து 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 ஒரு குறிப்பிட்ட எண்ணங்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய எண்ணத்தோடு, அவர்களுடைய கருமையத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு அலை இயக்கமாக வந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய தன்மையும் என்ன? தூய தெய்வீகமான தன்மை, ஒரு நல்ல தன்மை உடையது. அந்த நல்ல தன்மை உடையதோடு ஒரு அலை இயக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறதுன்னு சொன்னா, அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பிரபஞ்ச சக்தி ஈர்த்து எல்லாம் ஈஸியா கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அவர்கள் நினைப்பது எளிதில் நடக்கிறது. அப்ப ஏங்க நாம நினைக்கிறது மட்டும் சரியா நடக்கிறது இல்ல? என்ன காரணம்னு சொன்னா, நாம ஒரு எண்ணத்தை பிடிப்போம். ஒரு எண்ணத்தை பிடிக்கும் பொழுதே என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க, இத பாதியில அரைக்குறையா விட்டுட்டு அடுத்த ஒரு எண்ணத்தை பிடிப்போம். அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு அதை சரியா யோசிக்கிறது இல்ல, ஆராய்ச்சி பண்றது இல்ல, அந்த எண்ணத்திற்கு ஒரு தெளிவை கொடுக்க போறது இல்ல, அந்த எண்ணத்திற்கு ஒரு முடிவையும் நாம கொடுக்க போறது இல்ல. அதுக்குள்ள இன்னொரு எண்ணம். இப்படி எண்ணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வர 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 அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அது எந்த எண்ணத்தை இந்த அலை இயக்கத்தோட அனுப்புறதுன்னு தெரியாது. அப்ப எல்லாம் நம்மளையும் நாம குழப்பி இந்த பிரபஞ்சத்தையும் குழப்புறோம். இது தெளிந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தெளிந்தவர்கள், கொஞ்சம் மன அமைதியிலே இருப்பவர்கள் நடப்பது எல்லாமே நன்மைக்கே. அதுதான் சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இறைவன்கிட்ட பார்த்து சொல்றது, எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல, ஆனா உனக்கு தெரியும், நீ அதை கொடுன்னா. இறைவன் மனிதனை படைத்தது எதற்காக? நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும்ங்கிறதுக்காக தான் மனிதனாக, 6வது அறிவு படைத்த மனிதர்களாக. அப்ப எனக்கு எது வேணுங்கிறது எனக்கு தெரியல, இறைவா நீ கொடுன்னா என்ன ஆயிடும்? பிரபஞ்சம் பார்த்துட்டு ஒண்ணு சரியா நமக்கு நினைக்க தெரியணும், ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டு வர தெரியணும், அந்த எண்ணங்களுக்கு ஒரு கற்பனை வடிவம் கொடுக்கணும், அந்த கற்பனையில ஒரு நம்மளுடைய உணர்ச்சிகளை, இப்ப கிடைச்சிட்ட மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை சேர்த்து, இப்ப அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், முகமலர்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த உணர்ச்சிகளை சேர்த்து கொடுத்தோம்னா அது நடக்கும். இல்லைன்னா, இது எல்லாம் என்னால பண்ண முடியலைன்னா என்ன பண்ணிடலாங்க? ஈஸி வேலை, ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட். இது எனக்கு இந்த சூழ்நிலையில, இந்த நேரத்துல இந்த மாதிரி நான் அனுபவிக்கணும்னு இருக்குது, நான் அனுபவிச்சிடுறேன், பரவாயில்லை, இறைவா எல்லாம் உன்னுடைய செயல். அதத்தான் நம்ம முன்னோர்கள் பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணினாங்கன்னா, சாப்பிடும் பொழுதும் கிருஷ்ணார்ப்பணம். ஏன்னா அந்த உணவை சமைத்தவர்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு தெரியாது. அவங்க மகிழ்வான மனநிலையிலையும் சமைச்சிருக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வருத்தமான மனநிலைகளிலும் சமைத்து இருக்கலாம். அப்ப அதுல அது எந்த நிலையில இருந்தாங்கிறது தெரியாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க ஈஸியா கிருஷ்ணார்ப்பணம். அப்ப கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறத அது கையில உணவை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கங்க, இறைவனுக்கு நன்றி, இந்த உணவை கொடுத்தவர்களுக்கெல்லாம் நன்றி என்ற மனோநிலையில
மனோநிலையில நன்றி உணர்வோடு அந்த கையில உணவை வச்சுக்கிட்டு கிருஷ்ணார்ப்பணம் சாப்பிடும் பொழுது அதுல உள்ள நன்மை தீமை எல்லாம் என்ன ஆயிருக்குன்னா டைலூட் ஆயிடுச்சு. அதைத்தான் நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க, காயகல்பத்துல ஒரு படி சாப்பாடை எடுத்து எல்லாருக்கும் நன்றி, இந்த உணவு கொடுத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய விதமாக நினைச்சிட்டு, ஏன்னா நாம வேற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு அல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அந்த ஒரு நிலையோடு என்ன பண்றோம்னா காயகல்பம் பண்ணிட்டு இந்த உணவு என்னோக்கு ஏற்புடைய உணவாக மாறுகிறது. நான் சாப்பிடக்கூடிய உணவு தான் 7 தாதுக்களாக என்னுடைய உடல் இயக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய 7 தாதுக்களாக பிரித்து கொடுக்கிறது. அந்த நன்றி உணர்வோடு நாம என்ன பண்றோம்னா காயகல்பம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது நம்மிடம் எழக்கூடிய அந்த உணவை சமைத்தவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலும், உணவை சமைத்தவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் அந்த எண்ண தாக்கம் நமக்கு வராது. நாம சரியா அதத்தான் கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் செய்தார்கள். இதையெல்லாம் தான் நமக்கு மகரிஷி அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இத பாரதி ஒரு கவிதையில அழகா சொல்லியிருப்பார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். நாம ஒரு எண்ணம் நினைக்கிறோம்னா அது முடிஞ்ச மாதிரி நினைக்கிறோம். அது எப்படி இருக்கணுங்க, நல்ல எண்ணமாக எண்ண வேண்டும், நமக்கும் நல்லதாக சமுதாயத்திற்கும் நல்லதாக இருக்க வேண்டும். அப்படி நல்ல எண்ணம் என்னும் பொழுதும் அடுத்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்க. என்ன சொல்றாருன்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதுதாங்க ஆஸ்லேஷன் இல்லாத மனநிலை வேணும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னா ஒரு நல்ல எண்ணம் நினைக்கிறோம், அந்த எண்ணம் கைகூடுவத மாதிரி நினைக்கிறோம், ஒரு பாவனைய கொண்டு வரோம், அதுல நம்மளுடைய மனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். திரும்ப அந்த நல்ல எண்ணத்துல நெகட்டிவ் வரக்கூடாது. நம்ம நினைப்போம் நல்ல எண்ணங்கள், நாம நிறைய நினைப்போம். நினைக்கும் போதே என்ன ஆயிடுவோம்னா திடீர்னு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடும், இது நடக்குமா நடக்காதா, என் புள்ள நல்லா படிச்சு நல்ல ஒரு இந்த சமுதாயத்திற்கு சிறந்த குழந்தையா மாறும் நினைப்போம். எல்லாருக்கும் ஆசை அதுதான், குழந்தைக்கு புகழ் வரணும் நினைக்கிறோம், நல்ல குழந்தையா பேர் வாங்கணும் நினைக்கிறோம். அதோட நிறுத்திடணும்ல. இந்த சமுதாயத்துல நல்ல குழந்தையா வந்துருமா வராதா, அதுக்கு நான் என்ன செய்யணும், இத கொஞ்சம் மனசு குழப்ப ஆரம்பிக்கும். அப்படி குழப்பம் இருக்கக்கூடாது. அததான் பாரதி சொல்றாரு, திண்ணிய நெஞ்சம் வேண்டும். நல்லதா ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம், அந்த எண்ணத்துல நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அததான் சொல்றாரு, திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். தெளிந்த நல்லறிவுனா அறிவுங்கிறது எல்லாருக்கும் சமம், நல்ல அறிவுகள் தான் எல்லாருக்கும். ஆனா தெளிந்த நல்ல அறிவுங்கிறது என்னன்னா நம்ம கர்ம வினை பயனாக அந்த பேரறிவில் அந்த இறைநிலையில இருந்துதான் நமக்கு அறிவு வந்திருக்கு. அப்ப அதே இறைநிலையில இருக்கக்கூடிய அந்த தூய அறிவு இருக்கு. இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் நாம இந்த ஐம்புலன்கள் மூலமாக எத்தனையோ செயல்களை அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்படி பாக்குறது கேட்கறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கர்மயத்தில் பதிந்து கொஞ்சம், இப்போ நாம ஒரு கண்ணாடியை வாங்குறோம், கண்ணாடி கடைக்காரர் கொடுக்கும் பொழுது எப்படி இருக்குங்க, சுத்தமான கண்ணாடியா தான் இருக்கும், ரொம்ப சுத்தமா இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் தூசுல எல்லாம் கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தூசுகள் படிந்து நமக்கு பார்வைக்கு அது சரியான கண்ணாடியா தெரியாது. உடனே என்ன பண்றோம், ஒரு துணியை வச்சு துடைக்கிறோம். அது கண்ணாடியில உள்ள குற்றம் அல்ல, அதுக்கப்புறம் இடையில வந்த குற்றம் தூசு. அதே போலதாங்க நாம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ செயல்கள், நம்ம முன்னோர்கள் கருவமைப்பின் மூலமாக எத்தனையோ செயல்கள், இதன் மூலமாக நமக்கு எண்ணங்கள் வந்திருக்கலாம் இல்லையா. அது நம்மளுடைய அறிவில் தேவையில்லாத ஒரு எண்ணத்தை கூட கொடுத்திருக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா நம்ம அது விழிப்பு நிலையில் இல்லாத செய்யக்கூடியது. அததான் அந்த மாதிரி இல்லாம நல்ல அறிவு, அததான் பாரதி சொல்ற. தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன். பருதினா என்னதுங்க, சூரியன். நாம பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பனியை போல
சூரியனுக்கு முன்னாடி பனிப்படலம் இருந்தா சூரிய கதிர்கள் வந்த உடனே அந்த பனி விலகிடுது இல்லையா? அதே போல ஏற்கனவே நம்மளுடைய கருமையத்தில் இருப்பாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் மூலமாக கூட வந்திருக்கலாம். இல்ல நாம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஐம்புலன்கள் மூலமாக பார்த்தது, கேட்டது, ருசித்தது, முகர்ந்தது இல்லையா, உணர்ந்தது, இது எல்லாமே நமக்கு வந்திருக்கலாம். இதன் மூலமாக நாம பல செயல்கள் செய்திருக்கலாம். அது பாப செயல்களாக கூட இருக்கலாம். பன்னிய பாபம் எல்லாம் பருதி முன் பனியை போல சூரிய கதிர் பனிப்படலம் இருக்கு. சூரிய கதிர் வந்த உடனே என்ன ஆயிடுதுங்க, பனி விலகிடுது. அதே போல நமக்கு ஏதோ ஒண்ணு கருவமைப்பிலிருந்து தேவையில்லாத எண்ணங்கள் வந்தா, தேவையில்லாத ஒரு எண்ணம் வருகிறதுன்னு சொன்னா அதற்கு காவலாக நல்ல எண்ணங்களை நாம உள்ள கொண்டு வரோம். இப்ப நல்ல எண்ணங்களை திரும்ப திரும்ப உள்ள போடும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணம் என்ன ஆயிடுதுன்னா அப்படியே அடங்கிடுது, மேல எழுச்சி வரமாட்டேங்குது. எழுச்சி வரலைங்கிறப்போ நாம அதை சொற்களாக பயன்படுத்த மாட்டோம், நம்மளுடைய செயல்களாக வராது. அப்ப அந்த பாபம் குறைஞ்சு என்ன ஆயிடுதுன்னா நல்ல எண்ணங்கள் திரும்ப 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 போடும் பொழுது ஒரு புண்ணியம் நமக்கு வர ஆரம்பிக்குது. அததான் சொல்றாங்க, பருதி முன் பனியை போல நன்னிய நின்று நசித்திட வேண்டும் அண்ணாய் அப்படிங்கிறாங்க. அப்போ நாம நல்ல 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 எண்ணங்களை மட்டுமே கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய செயல்கள் நன்மையாக இருக்கும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் நல்ல பயனுள்ள சொற்களாக இருக்கும். நாம நினைக்கலாம் சில நேரங்கள்ல, நான் நல்லதாதாங்க நினைக்கிறேன், நல்ல செயல்களை தான் செய்யறேன், நான் நல்ல சொற்களை மட்டுமே சொல்கிறேன், ஆனாலும் எனக்கு நன்மை வரமாட்டேங்குதே, ஆனாலும் எனக்கு நன்மை வரமாட்டேங்குதே. ஆனா அவங்கெல்லாம் பாருங்க என்னென்னவோ பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குதே அப்படின்னு நாம நினைக்கலாம். அதுக்கு வள்ளுவர் அழகா சொல்றாரு ஒரு குறள்ல, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நன்று. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவே எண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு செயலுக்கு வராமல் இருக்கலாம், பரவாயில்லை. செயலுக்கு வரலைங்கிறதுக்காக தளர்ந்து போய்விட வேண்டாம். என்றோ ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு நற்பயனாக மாறும். அந்த நல்ல ஒரு சிந்தனைய, அது உணர்ச்சியை கூட்டி ஒரு பாவனையாக அது நடந்ததாக நினைந்து நாம என்ன பண்ணலாம்னா ஒரு நன்றி உணர்வு. நம்மளுடைய எண்ணங்கள் நல்லவையாக மாறுவதற்கு நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ செயல்கள் செய்கிறோம், எத்தனையோ நபர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. ஆனா அதுல நாம விழிப்பு நிலையில் இருந்து சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நம்ம கிட்ட சயின்ஸ் சொல்லுது 80% எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், 20% நேர்மறையான எண்ணங்கள் வருகிறது. இது யாரு உருவாக்கிக்கிறான்னா மனிதர்கள் உருவாக்கிக்கிறோம். ஆனா நாள் முழுவதும் நமக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறது, குறைவான எண்ணிக்கையில் தீயவை இருக்கிறது. நாம மனசால என்ன பண்றோம்னா நல்லது நடந்ததுன்னா அது அந்த நேரத்திலே நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே விட்டுறோம். அடுத்து ஒரு சின்ன ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் வந்ததுன்னா அத்தனை நேரம் நாம சந்தோஷமா இருந்தத விட்டுட்டு என்ன பண்றோம்னா அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ஒரு தீய விஷயம் ஏதோ நடக்குதுன்னா அதை மட்டுமே மனசு பிடிச்சிட்டு இந்த சிறிது நேரத்தில் நடந்த நெகட்டிவான விஷயத்த பல மணி நேரம் நாம் இழுத்து கொண்டு போயிடும். பல மணி நேரம் இழுத்து கொண்டு போயிடுறதுனால இடையில் கிடைக்கக்கூடிய எத்தனையோ நல்ல விஷயங்கள், நமக்கு வரக்கூடிய விஷயங்களை நாம என்ன பண்ணிடுறோம்னா தேவையில்லாத எண்ணங்களால் அதை தடுத்து நிறுத்திடுறோம். அதை உள்ள கொண்டு வர்றதுக்கு நாம அலோ பண்றது இல்லை. அலோ பண்ணாததுனாலதான் என்ன பண்றோம்னா தேவையில்லாத தீய எண்ணங்களை திரும்ப 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 அதை மனசால ஓட்டிட்டு கற்பனையா கொண்டு வரோம். அதுல அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு கற்பனையாக கொண்டு உணர்ச்சிகளை, அந்த வருத்தம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை கொண்டு சேர்க்கிறோம். அந்த வருத்தத்தோட நாம அனுபவிக்கும் பொழுது, அந்த வருத்த உணர்வு நிலைகள்ல இருக்கும் பொழுது நாம சொன்ன மாதிரி அந்த வருத்த உணர்வலை நம்மளுடைய கருமையத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது.
கருமையத்திலிருந்து நம்மளுடைய உடல் செல்கள் மூலமாக புலன்களுக்கு வருகிறது, நம்மளுடைய மூளை செல்களுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜீவகாந்தத்துல பதியுது. ஜீவகாந்தத்தில் பதியக்கூடிய அந்த தேவையில்லாத வருத்த அலை வான்காந்த களத்தில் பதிகிறது. அப்ப வான்காந்த களத்திலையும் பதிய வைக்கிறோம்னா அந்த வருத்த அலைய நமக்கு மட்டும் கொடுக்கல, நம்மளுடைய பருவுடலுக்கு மட்டும் நாம தீமையை செய்யல. அந்த வருத்த அலை வெளியில விடும் பொழுது, இந்த வான்காந்தத்துல இந்த பிரபஞ்சத்துல அது பரவும் பொழுது என்ன ஆகுதுன்னா, யார் யாரோ எத்தனையோ நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு கூட அந்த வருத்த அலைகள், ஏன்னா அவங்களும் ஏதோ ஒரு சின்ன வருத்தத்துல இருப்பாங்க. இப்ப நம்மளுடைய வருத்த அலை அவங்களுக்கு ஒத்தவற்றை இருக்குங்கிற மாதிரி, நம்மளுடைய வருத்த அலையோடு அவங்களுடைய வருத்த அலையும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அந்த நபருக்கு இன்னும் அதீதமாக ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. இது விஞ்ஞானம், அலை இயக்க தத்துவம். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருத்த அலை நம்மை மட்டும் பாதிப்பதில்லை, நமக்கு நேரடியாக தொடர்புடைய நபரை மட்டும் பாதிப்பதில்லை, இந்த சமுதாயத்தையும் பாதிக்கிறது. இந்த வான்காந்த களத்திலும் ஒரு தேவையில்லாத தீய எண்ணத்தை கொடுக்கிறது. தேவையில்லாத தீய எண்ணத்தை வான்காந்தத்தில் பதிய வைக்கும் பொழுது நமக்கு அறிமுகமில்லாத நபர்களுடைய பாவத்தையும் கூட நாம் சேர்த்து கொள்கிறோம். இது அப்படியே நம்ம மாத்தி கொண்டு போகலாங்க. நமக்கு ஏதோ ஒரு வேண்டாத எண்ணம் வந்துடுச்சு, வேண்டாத எண்ணம் வந்த உடனே என்ன பண்றோங்க, நல்ல எண்ணத்தை நாம மனசுக்குள்ள திரும்ப கொண்டு வந்து ரிப்பீட் பண்ணிடுறோம். நல்ல எண்ணத்தை திரும்ப கொண்டு வந்து அந்த நல்ல எண்ணத்திற்கு ஒரு கற்பனை வடிவம் கொடுக்கிறோம். நாம மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி, இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நாம செய்யற மாதிரி கற்பனையா கொண்டு வந்து, அதுல உணர்ச்சியை கொண்டு வந்து, அந்த நன்றிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்து நாம மனதிற்குள்ளாக திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அந்த நல்ல நன்றி உணர்வோடு கூடிய அந்த மகிழ்வான உணர்வும் நம்மளுடைய கருமையும், நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய உயிர் துகள், நம்மளுடைய ஜீவகாந்தம் அது வான்காந்தத்துல பதியுது. வான்காந்தத்துல ஒரு நல்ல அலை இயக்கத்தை நாம கொடுக்கணும். மகான்கள் அதைத்தான் செஞ்சாங்க. அப்போ அலை இயக்கம்ங்கிறது என்ன ஆகுது, மோதியது எப்பவும் திரும்ப வரும். நாம ஒரு பாலை தூக்கி வெளியில வீசுறோங்க, பாலை தூக்கி எரியும் பொழுது அது என்ன ஆகுது, பூமியில இருந்து மேல தூக்கி போட்டோம்னா அந்த பால் மீண்டும் கீழே விழற மாதிரி, மீண்டும் கீழே விழற மாதிரி நாம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நல்ல அலை இயக்கத்தை, நல்ல உணர்வு நிலைய இந்த வான்காந்த களத்துல பதிய விடும் பொழுது அந்த வான்காந்தம் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. எண்ணம் நற்பயனாக இருந்தால் யாவும் நன்மையாக முடியும். இததான் மகான்கள் சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய எண்ணத்தில் மட்டும் நாம கவனத்துல இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியா இருப்போம். நாம மகிழ்வாக இருப்பதோடு நாம் மற்றவர்களுக்கும் மகிழ்வை முடிந்த அளவுக்கு கொடுப்போம். அதுக்குத்தான் மகரிஷி சொல்றாங்க, தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும். தொண்டு செய்யும் பொழுது என்ன செய்யறோங்க, ஒரு உடற்பயிற்சியை கத்துக் கொடுக்கிறோம்னு வைங்களேன். உடற்பயிற்சியை கத்துக் கொடுக்கிறோம், உடற்பயிற்சியை செய்யும் பொழுது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கூடு. கொஞ்சம் கை கால் வெளியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த கை கால் வெளியெல்லாம் போயிடுது. தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம உடற்பயிற்சியை கொஞ்சம் சரியா சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் உடல் உபாதைகள் குறையுது. உடல் உபாதைகள் குறையும் பொழுது மனசு கொஞ்சம் சந்தோஷத்துக்குள்ள வருது. வருத்த அலை இந்த பிரபஞ்சத்துக்கு அவங்க கொடுக்கல, ஒரு நல்லதை கொடுக்கறாங்க. இப்ப அவங்க ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு யாரு காரணமா இருக்கிறான்னா, யாரு தொண்டு செய்கிறோமோ அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அததான் நம்ம மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். நாம தொண்டு செய்யும் பொழுது யாரோ ஒருவருக்கு தொண்டு செய்யறோம், அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்டையும் ஒட்டிக்குங்க, அவர்களுடைய மகிழ்வு நம்ம கிட்ட ஒட்டிக்கும். அப்ப நம்மளுடைய எண்ணம் நல்லதாக இருந்தால் யாவும் நமக்கு நல்லதாக இருக்கும்.
எதை கொடுக்கிறோமோ அதை நாம திரும்ப பெறறோம். அப்ப எண்ணம் நன்மையாக நாம வச்சுட்டு முடிந்த அளவுக்கு என்னால நல்ல எண்ணம் கொண்டு வர முடியலையா, மகரிஷி சொன்ன வாழ்த்து இருக்குதுங்க. மனசு சலனப்படுதா, வாழ்க வையகம் வாழ்க வையகம், வையகத்தை வாழ்த்த ஆரம்பிச்சிடலாம். அதுக்கும் முடியலையா, உங்க குழந்தைங்களை வாழ்த்தலாம் நாம, இல்ல வாழ்க்கை துணைவரை வாழ்த்தலாம். இதுவுமே எனக்கு முடியலையா, பரவாயில்ல, சங்கல்பம் இருக்குது இல்லையா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம், இத நாம சொல்லலாம். ஏன்னா மனம் எப்பொழுதும் ஒரு எண்ணத்தை பிடிக்கும். அந்த எண்ணத்திற்கு மாற்றாக ஒரு நல்ல எண்ணத்தை போட்டுட்டோம்னா அந்த எண்ணத்துக்கு கற்பனை கொடுத்து, அந்த கற்பனைக்கு உணர்ச்சியை கொடுத்து, அந்த உணர்ச்சியை இந்த பிரபஞ்சத்துல விட்டோம்னா மீண்டும் அது பிரதிபலித்து நம்ம கிட்ட வரும். அப்ப நாம நல்ல எண்ணங்களை எண்ணினால் நல்ல கர்ம வினைகள் நமக்கு வரும். நேற்றைய சிந்தனை இன்றைய வாழ்க்கை, இன்றைய சிந்தனை நாளைய வாழ்க்கை. அப்ப நாளைய கர்மாவை, நாளைய வினைப்பதிவை தீர்மானிப்பது யாருன்னு சொன்னா மற்றவர்கள் அல்ல, நாம் மட்டுமே. நம்மளுடைய எண்ணங்கள் மட்டுமே, நம்மளுடைய செயல்கள் மட்டுமே, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே. அப்ப எண்ணம் நன்றாக இருந்தால் நமக்கு யாவும் நல்லதாக இருக்கும் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறிக்கொண்டு, இந்த இணையத்திற்காக நாம் எல்லாம் பயன்படும் வகையில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐடி பணியாளர்கள் அத்துணை பேருக்கும், ஐடி டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், அதே போல இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எந்த நேரமும் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், இந்த மகரிஷியினுடைய கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் பதிவதற்காக அருட்சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய மனவளக்கலை அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், மனவளக்கலை அன்பர்களுக்கும் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிறைவான மனநிலையில் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த இருந்த நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் அம்மா அவர்கள் இப்பொழுது நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக ஆழியார்னு போட்டிருக்கு, உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ராஜாராமன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஆழியார்னு போட்டிருக்கோங்க, உங்க மைக் ஆன் ஆயிடுச்சு, உங்க பேரை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, பேசுங்க ஐயா. ப்ரொஃபசர் பரமசிவங்க பொள்ளாச்சியில இருந்து பேசுறேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க அம்மா. உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. மகாகவி பாரதியாருடைய அந்த திண்ணிய எண்ணம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், அந்த எண்ண ஆராய்ச்சி மகரிஷி சொன்ன மாதிரியே ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கம்மா, நல்லா இருக்குங்கம்மா. ஆனா எண்ண ஆராய்ச்சி இல்லாம நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டுங்களாம்மா. வாழ்க வளமுடன். இப்ப அகநானூறு புறநானூறு காலத்துல நடந்த ஒரு இதுதான் சிலப்பதிகாரம். அதுல கவுந்தியடிகளை கூப்பிட்டுக்கிட்டு கோவலன் போனவர் திரும்ப வரல அப்படின்ட்டு அங்க போகும்போது அவர் கொலையுண்டு கிடக்குறாரு. அப்ப அந்த கோபத்துல அந்த அம்மா சிலம்பை எடுத்துட்டு சேரனுடைய அவைக்கு போறாங்க இல்லைங்களா. போகும்போதுங்க அங்க அது எவிடன்ஸ் பண்ணுது. அந்த அம்மா என்கிட்ட இருக்கிறது மாணிக்க பரல், ஆனா நீங்க பாண்டிய நாடுங்கிறதுனால முத்துப்பரல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த அம்மா மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அவரு சேர மன்னன் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. அவர் மனசு ஆராய்ச்சி இல்லைங்கிறது அப்போ இருந்தே ப்ரூஃப் ஆகுதுங்க. எப்படின்னாங்க, பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன், நான் தாப்பா திருடன், அவன் திருடன் இல்ல, அநியாயமா நாம அவரை கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாருங்க. இது அந்த மன ஆராய்ச்சி இல்லாத ஒரு காலம் இருந்திருக்கு.
இதெல்லாமே சஞ்சீத கர்மமா பதிஞ்சிருக்குமா வான்காந்தத்துலன்னு நான் கேக்குறேங்க. வாழ்குளமுடன். நிச்சயமா பதியத்தானங்க செய்யும். ஏன்னா பிரபஞ்சத்துடைய கருமையமும் நம்மளுடைய கருமையமும் ஒண்ணுதானே. ஆனா சரி. அந்த எண்ணம் நமக்கு செயலுக்கு வர்றதும் வராததும் அதுதான். நம்ம நல்ல எண்ணங்கள் வச்சிருந்தா ஒத்தவற்றை இருக்கும். நம்ம கிட்ட நல்ல எண்ணம் இருந்தா அவரு சிந்திச்சாரு இல்லையா, நானே கல்வன் நானே அரசன். அப்போ அந்த எண்ணம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வரும் இல்லையா. நம்ம மனசுல கொஞ்சம் தேவையில்லாத எண்ணம் இருந்ததுன்னா அந்த தேவையில்லாம தண்டனை கொடுத்ததுடைய தாக்கம் நமக்கு வரும். வாழ்குளம் நல்லா இருக்குமா? சரி, வாழ்க வளமுடன். வாழ்குளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்குளமுடன். சரி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து ராஜாராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்தது. மகிழ்ச்சியுடைய எண்ண மறைதல் தலைப்புல நிறைய கருத்துக்கள், கவிதைகள், நிறைய பேருடைய மேற்கொள்ளலாம் காட்டி அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. கடைசியில வாழ்த்தோட நல்லபடியா முடிச்சீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு 2 கேள்வி மனசுல இருக்கு. ஒண்ணு நீங்க பேசும்பொழுது ஒரு நாளைக்கு என்னமோ 60,000 எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுத்தீங்க. 12,000 சொன்னீங்க. அது என்ன 12,000? நல்லதா கெட்டதா? அதுதாங்கய்யா, நமக்கு ஒரு நபருக்கு ஒரு நாளுக்கு 12,000 எண்ணங்கள்ல இருந்து 60 வரைக்கும் வருகிறது. அதுல 80% ஆவரேஜா எடுத்திருக்காங்கய்யா. யுஎஸ்ஏல நேஷனல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நேஷனல் சயின்ஸ் பவுண்டேஷன்ல இருந்து ஒரு ஆராய்ச்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு 12,000 இருந்து 60,000 கிட்டத்தட்ட எண்ணங்கள் வருகிறது. அதுல 80% பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வருது, 20% பாசிட்டிவ் வருது. அதுலயுமே என்ன சொல்றாங்க, கணக்கெடுப்பின்படி என்ன சொல்றாங்கன்னா அதுல 95% எண்ணங்கள் எப்படி வருதுன்னா முந்தைய எண்ணங்கள், நேற்று எண்ணியது, அதற்கு முன்னாடி எண்ணிய எண்ணங்கள் தான் ரிப்பீட்டடா 95% வருது. அப்ப புதுசா வரக்கூடிய எண்ணம்னு பார்த்தோம்னா வெறும் 5% தாங்க வருது. அருமையா வழக்கையா நல்லா இருந்தது. ஆமா, இன்னொரு கேள்வி. இப்போ நமக்கு கனவு வருது. இந்த கனவுல முழிச்ச பிறகு நம்ம கனவு கண்டே சொல்றோம், விவரிக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த கனவுல நான் இல்லையே, நான் காணலையே, நான் எங்க போனேன்? நிச்சயமா அந்த கனவு அப்படிங்கிறது என்னன்னாங்க நம்மளுடைய முன்னாடி எண்ணிய எண்ணங்கள் தானேங்க கனவுகளாக வெளிப்படுகிறது. ஆனா நான் இருக்கணும்ல, நான் இல்லையேங்க, நான் கண்டுதாங்க சொல்றேன்னா, நான் எங்க போனப்போ? நாம இல்ல, விழிப்பு நிலையில இல்ல. ஆனா அது ஞாபகத்துக்கு வருதே. உயிர் உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கனவுல நாம இருந்தோம். கனவுல நாம இருந்தோம். கனவு ஓடுது, நமக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. ஆனா கையை அசைக்கணும்னு நினைக்கிறோம், கையை அசைக்க முடியாது. கால் அசைக்கணும்னு நினைக்கிறோம், முடியல. ஓடுறோம். கனவுல சில நேரங்கள்ல பாருங்க, ஓடுற மாதிரி கனவு காணுறோம், ஆனா உண்மையிலேயே ஓடுறோம்னா ஓடல. அப்ப அந்த கனவு காணுற எண்ணத்துல நாம இருக்கிறோமே தவிர நாம அந்த இடத்துல இல்ல. இப்ப பகல்ல விழிச்சதுக்கு அப்புறம் அந்த நினைவு நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அந்த செயல், அந்த நடவடிக்கை நம்ம கிட்ட இல்ல. நினைச்சோம் ஆனா ஓடல. அது கனவு, சொப்பனம் தனி. ஆனா இப்ப விழிப்பு நிலையில இந்த உடல் இருக்கு, அது நினைவு இருக்கு. கர்மயத்துல ஏற்கனவே இருந்த எண்ணங்கள் தான் நமக்கு கனவாக வெளிப்பட்டிருக்கு. அது திரும்ப நினைவுபடுத்துற மாதிரி காலையில எழுந்திருச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஞாபகத்துல நினைவுல இருக்கு. ஆனா அந்த நேரம் நம்ம இல்லைங்க. அது இன்னும் சொல்லணும்னா அதை கொஞ்சம் விரிவாவே நிறைய போகுங்கய்யா. அதுல பலர் பல விதமா சொல்லி இருக்கிறாங்கய்யா. ரொம்ப நன்றி, நன்றி. அதுதான், நம்ம கொஞ்சம் மனம் ஒடுங்கி இருந்ததுன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் குறைவாக இருந்தால் கனவுகள் கூட வராது. கனவுகள் அற்ற தூக்கம் இருக்கிறது எப்போ அப்படின்னா நம்ம மனம் அமைதி நிலையில சலனம் இல்லாம இருக்கும் பொழுது கனவுகள் வராது. சரிம்மா, நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பதில், ரொம்ப தெளிவா இருந்தது.
வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயாவை தொடர்ந்து கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். 2 உமா அம்மா இருக்கிறதே இன்னைக்கு ஜூம்ல ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அம்மா உங்களுடைய பேச்சு எப்பவும் போல ரொம்ப அருமையா ரசிச்சு கேட்டோம். இப்ப நீங்க போன தவணை பேசினுடைய தலைப்புடைய தொடர்ச்சின்னு கூட நான் சொல்லுவேன். கடவுள் எங்கே இருக்கிறார்னா நீ என்னத்தை ஆராய்ஞ்சு பாருன்னு இந்த தவணை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு தோணுச்சு. ஏன்னா கடை பிளஸ் உள் நம் பிளஸ் உள்ளுன்னு போன தவணை முடிச்சீங்க நீங்க. இப்ப அதே மாதிரி இது வந்து நீ கடவுளை தேடுறதுக்கு எங்கேயும் போவேனா, உன் எண்ணம் தான் அப்படிங்கிறத சொன்னது மாதிரி இருந்துச்சுமா. இன்றைய எண்ணம் நாளைய வாழ்வு, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. வசதி வாய்ப்பை விட நிறைமனத்தோடு வாழணும். இதை ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா, நான் மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன் எனக்கே. ஆமா, ஒன்னே ஒண்ணு நான் அதை கேள்வியா கூட கேட்கல, உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்ப எண்ணம் நற்பயனாக மாற எண்ணத்தை காவலாக வை. அத மகரிஷி சொன்னாங்க, உமாமா அழகா சொன்னாங்க, நீங்க அழகா விளக்குனீங்க. அதெல்லாம் உண்மைதான் இல்லைங்கல. அந்த எண்ணமே உனக்கும் பிறருக்கும் சமுதாயத்திற்கும் தீய எண்ணம் தீய கர்மாவா இருக்கும்போது நிறைமனத்தோடு வாழ முடியாது. இப்ப நான் செய்யறேனோ இல்லையோ, சமுதாய சீரழியில கூட நம்மளால நிறைமனத்தோட வாழ முடியாது. பக்கத்து வீட்டுக்கார சிரமப்படையில வாழ முடியல. இப்ப ஏன் நான் 3 நாளாவே இந்த கேள்வி எனக்கு தோணுச்சு. யாருமே இப்படி ஒரு தலைப்பு எடுக்கல. போன நேத்து காந்த சக்தியை பத்தி பேசிட்டாங்க. இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில நடந்ததுமா நம்ம தமிழ்நாட்டையே உழுக்குது. இப்ப அது பெரிய ஒரு விபத்தா கூட தெரியுது. நம்ம சம்பந்தமே இல்லாத மனசுல வந்து மோதுது. இதுக்கு விடிவண்ணி அடுத்தபடி வருமோன்னு கூட நமக்கு தோணுது. இதுடைய விளைவை பத்தி நீங்க, இது எப்படிமா நடக்கு, இது யாரு போட்ட எண்ணம், யாருடைய கர்மா, யார் சம்பந்தம், அதாவது இதுல எப்படி ஒரு தொடர்பு இப்படி லிங்க் ஆகுது? இதை நானும் 3 நாளாவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்மா. இந்த தலைப்புக்கு தொடர்பான ஜூம்ல நடக்கல. அதனால நேத்து கூட விழுப்புரம் மண்டலத்துல இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து ஒருத்தர் பேசினா, ஆகா அவர்கிட்ட போய் கேட்கவே கூடாது அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப நீங்க இன்னைக்கு எனக்கு தோணுச்சு, இது இவ்வளவு சமுதாய பெரட்டல் ஒரு தலையிட்டு நடக்கல. இது பெரிய கும்பல் இல்லம்மா. இது எப்படிமா நடக்கும்? இப்படி இது மாதிரி நிறைய விபத்துக்கள் நம்ம பாக்குறோம். ஆனா இது வந்து கோரமா தெரியுதும்மா. நன்றிம்மா. ரொம்ப இந்த தலைப்பு தேவையான தெரியல, எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு இந்த தலைப்பை வந்ததுல இருந்தே இதை கேட்கணும் அம்மாட்ட இன்னைக்கு அப்படின்னு. இதுவும் ஒரு சமுதாய வினைதான் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. நீங்க சொன்ன மாதிரி இதுவும் ஒரு சமுதாய பாதிப்பு தானேங்கம்மா. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, கருவமைப்பின் வழியாக வரலாம், சமுதாயத்தின் வழியாகவும் வரலாம் இல்லையா. இது என்னன்னா, நிறைய பேரு வேண்டாத எண்ணங்களை பிரபஞ்சத்துல பதிய வைக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, இந்த வேண்டாத எண்ணம் உள்ள நபர்களோட மற்றவர்கள்னா இந்த சமுதாயத்துல நல்ல எண்ணங்கள் எண்ணுபவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு நபர் இப்ப 100% நல்ல எண்ணங்களா எண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாதுமா. மகான்கள் போல உள்ளவர்கள் 100% நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கையில மகான்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா குறைவு. ஆனா கொஞ்சம் சாதாரண மனிதர்கள், இந்த மன அலைச்சல் வேகம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது இல்லையா. இந்த பல பேருடைய வேண்டாத எண்ணங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காந்த களத்துல பதியும் பொழுது, எந்த இடத்துல இந்த வேண்டாத நபர்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருதுங்கம்மா. அங்க ஒரு செயலை செய்யறாங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் அங்க மடியல். கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அப்ப அவர்களுக்குள்ள வேண்டாத எண்ணம் இருக்கு. எத்தனையோ பேர் அந்த கடைக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா ஒரு சிலர் அந்த அன்னைக்கு போகாம இருந்திருக்கலாம். முந்தின நாள் போகாத நபர்கள் அந்த அன்னைக்கு போயிருந்திருக்கலாம் இல்லையா. கண்டிப்பாமா, கண்டிப்பா. அப்ப இவர்களுடைய கர்மயத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல இழுத்து கொண்டு போகுதுமா. இது நிச்சயமா சமுதாயத்தில் உள்ள பாதிப்பு தாங்கம்மா. இதுல ஆனா அது அவங்கள மட்டும் பாதிக்கல, எல்லாரையும் உழுக்குதுலமா. கொஞ்ச நேரம் நம்ம நினைச்சோமோ நினைக்கலையோ எல்லாரையுமே ஒரு சோர்வு உண்டாக்குதுமா. ஆமா, கண்டிப்பாமா. ரொம்ப தெளிவான பதில் இது. உங்களை நான் நாம உச்சு கொட்டி அடடா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, சமுதாய சீர்கேடு இப்படியெல்லாம் இருக்குதேன்னு நம்ம நினைக்க வேண்டாங்கம்மா. சமுதாய இப்படியெல்லாம் இருக்கு, இது மாறணும். நிறைய நல்லவர்களுடைய நல்ல எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்துல பதியணும்னு நினைச்சிட்டு நாம வாழ்க வையகம் வாழ்த்துவோமா. நிச்சயமா மாற்றங்கள் நிகழும். மகரிஷி கண்ட கனவு உலக அமைதி, அது நிச்சயமா வரும். நாம எல்லாருமே நினைப்போங்கம்மா.
கண்டிப்பா ரொம்ப சிறப்புமா. இது எனக்கு ஒரு 3 நாளா ஒரு போராட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டேன். 2 உமாமாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ஏகம்மை வெள்ளூரிலிருந்து வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசு. வாழ்க வளமுடன் அம்மா, மைக்க அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட ஸ்பீச். இன்னும் நல்லா நல்ல எண்ணங்களே எண்ணணும் அப்படின்னு பாசிட்டிவா தோணுது இப்ப மனசுல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒருத்தங்களை பார்த்த உடனே வேற எண்ணம் வந்து அப்படியே மனசுல போய் ஒட்டிக்குது. ஆனா அது கரெக்டா தப்பா இல்ல அதையே நினைச்சிட்டு அவங்க இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோமே நம்ம. அது ஓகேவா? அது எப்படி மாத்துறது? அதுதான்மா, இப்ப நீங்க அழகா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட். அதுதான் மகரிஷி சொல்றது, ஒத்தவை ஒத்தவற்றை இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த நேரம் நம்ம அவங்கள போய் சந்திக்கிறோம் இல்லையா, அந்த நேரம் நம்மளுடைய எண்ண தாக்கம், நம்மளுடைய கருமையத்துல என்ன மாதிரியான உணர்வு இருக்கோ அந்த உணர்வு இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க கிட்ட ஒரு ஈர்ப்புமா. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நாம நல்ல எண்ணங்களை கொண்டு வந்தோம்னா நல்லதாதான் நடக்கும். நல்லவர்களுடைய அருகாமை நமக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ ஒவ்வொரு முறையுமே கொஞ்சம் இப்ப நீங்க சொல்ற விஷயம் நான் நினைக்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட்ங்கிற மாதிரி முதல் சமயம் செய்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வேணாலும் மாறினாலும் அந்த முதல் எண்ணத்துடைய தாக்கம் தான் இருக்கு. அதானமா கேக்குறீங்க? ஆமாங்கம்மா. அதுதான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னாங்கம்மா, நம்ம அகத்தாய்வு பயிற்சி எது வரைக்கும் செய்யணும்னா உயிர் உள்ள வரைக்கும் செய்யணுங்கிறாங்க. ஏன்னா நமக்கே பாருங்களேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய மனோநிலை கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மனநிலையில இருப்போமான்னு தெரியாது இல்லையா. அப்போ ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு நபரை நாம நல்லவங்கன்னு முடிவு பண்ண முடியாது, கெட்டவங்கன்னு முடிவு பண்ண முடியாது. அந்த நேரம் செய்யக்கூடிய செயல். அப்போ ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் அகத்தாய்வு செஞ்சோம்னா, அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணினோம்னா, அவங்களுடைய பேசிய வார்த்தைகள் அந்த நேரம் நாம ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்போமா. ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஒரு நபரை வச்சு நாம நினைக்க வேண்டாம். இது நாம மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு சில நேரங்கள்ல வருத்தப்படக்கூடிய விஷயமும் கூட. ஒரு நேரம் ஒரு தவறான செய்கை நம்ம கண்ணுல பட்டுடுச்சுன்னா அந்த நபர் தவறான நபர் நாம முத்திரை குத்திடுறோம். ஆனா அது தவறு. அந்த சூழ்நிலை அவரை தவறு செய்ய தூண்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் நிச்சயமா நல்லது நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். நாம அகத்தாய்வு செஞ்சோம்னா அந்த நிறைய நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள படும். அப்ப அவர்களுடைய ஒப்பீனியன் மாறலாம். அத கொஞ்சம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து முத்து ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இப்ப என்னமோ ஆராய்ச்சோ என்னமோ ஆசைங்களோ ஒன்னா வேற வேறையாங்கம்மா? அது என்ன ஆசைதானங்கய்யா நமக்கு எண்ணங்களா வருது, வேறு வேறுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதனுடைய படி, அதனுடைய ஒரு மாற்றம்னு கூட சொல்லலாங்கய்யா. எண்ணம் தான் ஆசையா மாறுகிறது. சரி, சரிங்கம்மா, நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு பண்ணிக்கலாங்களாம்மா? நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. கலைமதி அம்மா, வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா பேசலாங்கம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசு. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. கேக்குறீங்களா? அம்மா கேக்குது. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இப்ப வந்து ரிலாக்ஸேஷன்ல நம்ம சொல்லுவோம் இல்லம்மா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், மின்னோட்டம் சீராக இயங்குகிறதுன்ட்டு. அந்த ரத்த ஓட்டம்லாம் நம்ம உணர்றோம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். அந்த காந்த ஓட்டம், மின்னோட்டம்ன்றது நமக்கு தெரியல இல்லம்மா.
அது எப்படி நம்ம உணர்றது? இப்ப நீங்க சொன்னீங்க உடம்ப சுத்தி ஒரு ஆறா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாங்கம்மா. நீங்க இந்த தவம் காந்த ஓட்டம் பண்ணும்போது சொல்லுங்கம்மா. இந்த காந்த ஓட்டம்ன்றது எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அம்மா அது நம்ம கொஞ்சம் மனம் அமைதியா இருக்கும்போது நிச்சயமா உணர முடியுங்கம்மா. ஏன்னா நம்ம தவம் பண்றோம். தவம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா சில நேரம் நம்மளுடைய உடல் அங்க இருக்கும், ஆனா இல்லாதது போல ஏதோ ஒரு வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட உடலை சுத்தின ஒரு ஒரு அழுத்தம் நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். உடல் சுத்தி ஒரு ஒரு வேவ்க்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும்மா. அதுதான் நம்மளுடைய அந்த காந்தத்தினுடைய அழுத்தத்தை நம்ம உணர்றோம். அதே போல ரிலாக்ஸேஷன் பண்ணும் பொழுதும் நம்ம மனம் ஒடுங்கி நம்ம கால் அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளா நம்ம நினைக்க நினைக்க உடல் பாத்தீங்கன்னா அப்படியே சின்னதா ஒரு மரத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா? ஒரு சுறுசுறுன்னு லைட்டா மரத்து போன மாதிரி வரும். அது காந்த ஓட்டம். மின்னோட்டம்ன்றதும் மின்னோட்டம்ங்கிறது காந்தம் தானேமா. ஆனா ஆக்சுவலா நம்ம மின்னோட்டத்தை நினைக்க வேண்டாம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம். அவ்வளவு. அப்புறம் ஒத்தது ஈர்க்கும்னு சொன்னீங்களம்மா. ஆமாங்கம்மா. இப்ப நார்த்தும் சவுத்தும் தானே நம்ம காந்தத்துல இருக்கும். நார்த்தும் தள்ளதானமா செய்யும். ஆமாங்கம்மா. அது வேற மாதிரி எப்படி நான் விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியல. ஒத்தவற்றை இருக்கும் அப்படின்னா நார்த்தும் ஆப்போஸ் பண்ணும். நார்த்தும் சவுத்தும் இருக்கும். அது திசைகள்ல அது எப்படின்னு எனக்கு சரியா தெரியல. நான் உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. நான் வேற ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு அத தெளிவு இன்னொரு முறை பார்த்தா தெளிவுபடுத்திக்கலாம். ஒத்தவற்றை இருக்கும்னு மகரிஷி சொன்னது என்னன்னா, ஒத்த கருத்துடைய நபர்களை அதே கருத்துடைய நபர்கள் ஈர்ப்பார்கள். இப்ப ஸ்கூலுக்கே நாம படிச்சிருக்கோம், காலேஜ்ல படிச்சிருக்கிறோம். படிக்கும்போது பாருங்க, புதுசா அந்த காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நம்ம என்ட்ரி ஆகுறோம். அதுல அந்த ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 40 பேர் இருக்கிறாங்கன்னா 40 பேருக்கிட்டையும் நம்ம சரிசமமா பழகிறது இல்ல. ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்டாச்மெண்ட் வரும். ஒரு 4-5 பேருக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அவங்க கிட்டதான் நாம அதிகமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம். மற்றவங்க கிட்ட ஹாய் பாய் சொல்றதோட நிறுத்திப்போம். அதுதாங்கம்மா. என்னன்னா அந்த நபர்களுடைய குணாதிசயமும் நம்மளுடைய குணாதிசயமும் ஓரளவு ஒத்துப்போம். அப்படி உள்ள நபர்கள் தான் ஒரு ஈர்ப்பை ஏற்படும். அதே போல அப்ப நம்ம நல்ல எண்ணத்துல இருந்தோம்னா நல்ல எண்ணம் உடையவர்களா இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய நண்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு. அதுதாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நம்ம மிக்க மகிழ்ச்சி அம்மா. நம்ம குடும்பத்தோட நம்ம மகரிஷி சொல்றாரு, தன்னை நிறைவு பண்ண உடனே தான் குடும்பத்தை அமைதிப்படுத்தணுன்றாரு. நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம். ஆனா நம்மளுடைய குடும்பத்துல நம்ம மனைவி கூடயோ நம்ம குழந்தை கூடயோ நம்ம எப்படியும் அந்த அந்த சில டைம்ல அந்த சினமாகப்பட்டது எவ்வளவு பிரச்சனை செய்தாலும் அதை எழுதாம செய்து நம்ம இன்னும் அத குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செய்யலாமா? ஐயா, என்ன மறைதல் நாம ஒரு முறை இல்ல, திரும்ப திரும்ப நம்ம ஆயுள் வரைக்கும் செய்துதான் ஆகணும். ஏன்னா உயிர் உள்ள மட்டும் எண்ணங்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா? இப்ப ஆராய்ச்சியின்படி 95% பழைய எண்ணங்கள். அந்த பழைய எண்ணங்கள்ல எத்தனைய நாம திரும்ப 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 நினைச்சிட்டு இருக்கிறோம்னு பாருங்க. ஆனா இப்ப என்ன ஆராய்தல் செய்யறோம், இது தவறு, இது கோபப்படக்கூடாது, இந்த ஆசை எனக்கு வேண்டாத ஆசை நாம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பல 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 முறை நாம நினைச்சிருக்கோம். இப்போ 1 முறை 2 முறை 3 முறை குறைவான நேரம் தானங்க நினைக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள தாக்கம் இருக்கோ அதை தாண்டி பல மடங்கு நாம அந்த நல்ல எண்ணத்தை போடும் பொழுது இது அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. இப்ப அழுக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு துளி பட்டிருக்குதுன்னா அந்த ஒரு துளி அழுக்கு தண்ணிய சரி பண்றதுக்கு ஒரு துளி நல்ல தண்ணி மட்டும் இருந்தா பத்தாதுங்க. பல மடங்கு நல்ல தண்ணி இருந்தா அந்த ஒரு துளி அழுக்கு தண்ணிய நாம கழிக்க முடியும். அதே போலதாங்க
பல முறை எண்ணிய எண்ணங்களை நாம ஒரு முறை 2 முறை வரும். எப்பன்னா நம்மளுடைய எண்ணம் ஸ்ட்ராங்கா இருந்தா. மகரிஷி இவரு பாரதி சொன்ன மாதிரி திண்ணிய நெஞ்சம் தெளிந்த நல்லறிவு அந்த நிலையில நம்ம இருக்கும் பொழுது இதை ஈஸியா நம்ம கழிக்க முடியுங்க. ஆனா அந்த நிலைய அடையிறதுக்கு தான் நாம முயற்சிகள் செய்துட்டு இருக்கோம். அதனால பல தடுமாற்றங்கள் வந்துகிட்டுதான் இருக்கும். இந்த தடுமாற்றம் வர்றதுக்கு மேலும் 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 நாம நல்ல எண்ணங்களை திரும்ப திரும்ப கொண்டு வரும் பொழுது தாங்க ஒரு ஸ்டேஜ்ல அது இல்லாம போகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிம்மா, நம்மளுடைய தவம் செய்யறோம், நம்ம கர்ம வினைகள் குறையுதுன்னு மகரிஷிய சொல்றாரு. இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம செய்ய செய்ய சில இடர்பாடுகள் நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண, நம்ம கர்ம வினை சிக்கல்கள் வந்தாலும் நம்ம கர்ம வினை குறையுதுன்னு நம்ம நினைச்சுக்கலாமாமா? நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா. என்னன்னா நமக்கு மட்டும் இல்ல, மகான்களுக்கு அந்த நிலையதான் இருக்கு. காட்டானை மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பாரோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானே மேலே நான் இறைவனை பார்க்கணும்னு போகும் பொழுது அவங்களுடைய நோக்கம் இறைவனை பார்க்கணும். ஆனாலும் என்ன ஆகுதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப அந்த முன்னாடி பல லட்சம் பிறவி நாம எடுத்து வந்துரும். அதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த எண்ணங்கள் எல்லாம் கூட அதுக்கு தடையா நிக்குதுங்க. ஆத்மீகம் அப்படிங்கிறது மிக உயர்வான ஒரு விஷயம். அந்த ஆத்மீகத்துக்கு போகும் பொழுது நமக்கு வைராக்கியம் அதிகமா தேவைங்க. என்னன்னு சொன்னா நாம நினைக்கலாம் பயிற்சி செய்யும் முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் தான் துன்பம் வந்தது, பயிற்சி செய்ய செய்ய இன்னும் துன்பம் அதிகமாகுதே அப்படின்னா கூட நிச்சயமாக இறைவன் நம்மள அரவணைக்கிறார். அதாவது நம்மள நீர்நிலைக்கு எடுத்துட்டு போகும்போது தேவையில்லாத இந்த பதிவுகளை கழிச்சாகணும். கழிக்கிறதுக்கு என்ன ஆகணும்? வினைப்பதிவை கழிக்கிறதுக்கு உடல்ல நோய், உள்ளத்துல கலங்கம், வாழ்க்கையில சிக்கல், இதை அனுபவிச்சு கழிச்சிட்டோம். சீக்கிரம் கழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேன்மையான ஒரு வாழ்க்கைங்க. அப்ப அதை அடையிறதுக்கு சின்ன இடர்பாடுகளை நாம தாங்கிக்கதான் செய்யணும். தவம் செய்யும் பொழுது தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை கிடைக்கும். தற்சோதனை செய்யும் பொழுது அதற்கு மேற்பதிவாக போடக்கூடிய நல்ல புண்ணிய பதிவுகளை போடுவோம். இது ரெண்டும் சேரும் பொழுது எளிதில் அதை கடப்பதற்கு நம்மளால முடியும். வாழ்க. ரொம்ப சிறப்புமா. நான் இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேமா? நாம மகரிஷி ஐயா கொடுத்த பரிசுக்கு மன்றத்து மூலியமா நடத்துறோம். ஒரு காயகல்ப பயிற்சியோ எந்த ஒரு பயிற்சி இருந்தாலும் நாம எடுத்து ஒரு ஆசிரியரா நம்ம இப்ப இருந்து ஒரு அகத்தாய் 1, 2, 3 எடுத்துட்டு அவங்கள அந்த நிலையில எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு கர்ம வினைகள். அது ஒரு 20 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 10 பேர் 5 பேர் தான்மா அந்த லாஸ்ட்ல கட்டத்துல ரீச் ஆகுறாங்கம்மா. அதனால நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறோமா, நானும் எவ்வளவு தூரம், அதுவும் ஒரு காயகல்ப பயிற்சி நடத்தினாலும் முயற்சி எடுக்கிறேன். நிறைய தடைகள் வருதுமா. அதை நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றணும்? நானும் முயற்சி பண்ணா கர்ம வினைகள்லாம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோமா. அந்த மகரிஷி ஐயா இப்படி சொல்லியிருக்காருன்னு அந்த அகத்தாய் 1ல எத்தனை பேர் எடுத்து போய் விட்டனோ அது கடைசி வரைக்கும் அவங்க வரலம்மா. நிறைய பேரு கடந்து குறையாட்கள் தான் அந்த ஆசிரியர் பயிற்சி எடுத்தாங்கம்மா. அதுவும் புரிஞ்சுக்கிட்டோம்மா. அதை எப்படிமா இன்னும் நல்வழிப்படுத்தணும்னா இன்னாமா நம்ம மன்றத்துல இன்னாமா செய்யலாமா? மன்றத்துக்கு ஐயா அது நீங்களே அழகா சொல்லிட்டீங்க. கர்ம வினை அவரவருடைய கர்ம வினை விதைய போட்டாச்சு, என்னைக்குனாலும் உழைக்கும். அது என்னன்னா சில கால இடைவெளி எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த வைராக்கியம் திரும்ப எத்தனை தடைகள் வந்தாலும் கூட்டிட்டு வரும். நம்ம ஆசிரியர்களா இருந்து இப்ப உங்களுடைய தாக்கம் இதுதான். பயிற்சிக்கு வர்றவங்க கண்டினியூவா வரமாட்டேங்கிறாங்களே இல்லையா? இதுதாங்கிய நம்ம மனநிலையுடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஏன்னா அவங்க கண்டினியூவா வந்தா அவங்களுக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது இல்லையா? அந்த ஒரு எண்ணம் பிரதிபலிப்பு. அந்த எண்ணத்தோடயே குருவை மனசுல நினைச்சுக்கிட்டு நாம கொடுப்போங்க, விதைகளை போடுவோம். நிச்சயமாக அது எல்லாமே ஒரு நாள் விருட்சகம் ஆகும். எத்தனையோ பேரை பாக்குறோம், சில வருடங்கள் கழிச்சு மறுபயிற்சிக்கு வர்றாங்க. அத போல வருவாங்கங்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க. இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்கின்றேன், மகரிஷி சொன்ன மாதிரி இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்கின்றேன், இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அது மட்டும் தாங்க நம்மளுடைய கடமை.
அந்த எண்ணத்தை போட்டுட்டு நாம தீட்சை கொடுப்போம், நாம பயிற்சிகளை கொடுப்போம். அவங்களுடைய பதிவுகள் வர வைக்கட்டும்னு நாம ஒரு எண்ணத்தை அந்த இடத்துல பதிய வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. மற்றது அவர்களுடைய இந்த பதிவுகளை பொறுத்து, கர்மாவை பொறுத்து. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியம்மா, சிறப்பா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. எல்லார் மனசுல இருக்க கேள்வியை நீங்க கேட்டீங்க. அம்மாவும் ரொம்ப தெளிவா ரொம்ப விளக்கமா சிறப்பா பதில் சொன்னாங்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான விளக்கம் அம்மா. எண்ணத்திற்கு எண்ணமே நலமாய், அதாவது எல்லாமே எண்ணம் தான். அது பிரபஞ்சத்துல கூட போய் பதிஞ்சு அந்த வருத்தலையானது சமுதாயத்திற்கும் தீமை செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அப்ப தேவையில்லாத எண்ணம் வரும்போது, விவசாயத்துல அந்த நெல் பயிரிடும் போது களை எடுப்பாங்களே, அது போல உடனே அந்த எண்ணத்தை சங்கல்பம் செய்து நீக்கி கொள்ளணும் மகரிஷி சொன்ன வழியில அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குமா. ஒண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்களம்மா, யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஒரு தடவை தான் செய்வாங்க. ஆனா நம்ம திரும்ப திரும்ப நினைச்சு அதை 100 டைம் இல்ல 1000 டைம் வலுவேத்திக்கிறோம். ஆனா அது நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைத்தாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்களே, அதுக்கு என்ன பண்ணலாமா? நம்ம சொல்லுங்கம்மா. கேட்கலமா, சவுண்ட் எதுவும் கேட்கல. மன்னிக்க பழகணுங்கிறாங்கம்மா. அவங்க ஏதோ ஒண்ணு வேண்டாதது செய்யறாங்கன்னா அந்த நேரம் அவங்களுடைய மனம் கொஞ்சம் குழப்பத்துல இருந்திருக்கணும். நீங்க யாரோ ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னா அந்த தவறு செய்யற நபர்கள் இடத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணினோம்னா, ஒண்ணு நம்மளை பற்றின நம்ம நல்லதுதான் செஞ்சிருப்போம், ஆனா அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் உருவாக்கி இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையில அவங்க கொஞ்சம் மனம் அமைதி இல்லாத போது நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தை கூட அவங்களுடைய மனம் புண்படும்படியாக இருந்திருக்கலாம். இப்ப அதனால நமக்கு துன்பம் கொடுத்திருக்கலாம் இல்லையா? அப்ப அவங்கள நாம முதல்ல மன்னிக்க கத்துக்கணுங்கம்மா. ஆனா உடனே வருமானா பயிற்சிகள் மூலமாக தான். மன்னிப்போம், மறப்போம்னு இருந்தோம்னா அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகாதுங்கம்மா. நீங்க சொன்னது போலதான்மா, மன்னிப்போம் மறப்போன்ற நிலையில இருந்துதான் வந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதையும் மீறி ஒரு சில துன்பங்கள் வரும்போது இறைவனே நமக்கு துன்பமா அவர்கள் மூலியமா கொடுக்கிறாருன்னு ஏத்துக்கிறோம். அதையும் மீறி ஒரு தன்மானத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்கம் வருதுமா. என்ன நம்ம நீங்க சொன்ன மாதிரி தியானம் செய்ய செய்யதான் நமக்கு நம்மிடையே அந்த பாவப்பதிவுகள் நீங்குதுன்றத உணர முடியுதுமா. தாங்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது முயற்சி பண்றோம். இப்ப மகான்கள் அன்னை தெரேசா சொல்றாங்க இல்லையா, குழந்தைங்களுக்காக போய் கேட்கும் பொழுது அவர் எச்சில் கடற்கரை உமிழ்ந்தாரு, அத அவங்க வச்சுட்டு குழந்தைங்களுக்காக கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த மனோ பக்குவம் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கதாங்கம்மா. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இப்ப நானும் சொல்றேன், ஆனா எனக்குள்ளேயும் சில பாதிப்புகள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் சில நேரங்கள்ல பாதிப்பு வந்தா கூட நம்ம கொஞ்சம் அவங்க ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருப்பாங்க இல்லையா, ஒரு சில நேரம் நன்மை செஞ்சாங்களோ இல்லையோ, அவங்களால ஏதாவது ஒரு சமயம் ஒரு நிமிடம் நாம சிரிச்சிருந்திருக்கலாம், சந்தோஷப்பட்டிருந்திருக்கலாம். அத நாம திரும்ப 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 நல்ல விஷயத்த நினைக்க 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 என்ன ஆகும்னா அவங்க காயப்படுத்தின விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்கம்மா. அது வரைக்கும் நாம காலத்தினுடைய கையில கொடுத்துட்டு உட்கார வேண்டியதாங்க. சிறப்புமா, வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா, சிறப்பான விளக்கம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஜெயக்குமாரிம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து மலர்கொடி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இல்லத்தில் இருந்தபடிக்கே எங்களுக்கு மனசை ஒவ்வொரு நாளும் எண்ணங்கள் போட்டு ரொம்ப நீங்க தூய்மைப்படுத்திருக்கீங்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா எங்களுக்கு உங்க உரை கேட்கறது. நல்ல அழுத்தம் திருத்தமா, நல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. என் கூட பயிற்சிக்கு போறாங்கம்மா. நான் சொல்லி 5 வருஷமா இருக்கிறேன்.
மனவளக்கலை மன்றத்துல எங்க மருமகளும் நான் சேர்த்து விட்டுருக்கிறேன். இப்போ ஆசிரியர் தேர்ச்சிக்கு போறாங்க அடுத்த மாசம். நான் ஜூன் 2ஆம் தேதி பிறமே ஞான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். நான் இவ்வளவு பேசுறேன்னா இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன்னா எனக்கு மனவளக்கலை கொடுத்த உற்சாகமும் உங்களுடைய பேச்சு தாமா என்னை புதுப்பிச்சுன்னு சொல்லுவோம்மா. சொல்ல போனா அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறியம்மா. ஒவ்வொரு பேராசிரியரும் ஒவ்வொரு நாளும் என்னை ரொம்ப உயர்த்தி வச்சுக்கிறியம்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடனும்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். 2 அம்மாவுக்கு நன்றிம்மா. கேள்வியே இல்லம்மா. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எல்லாமே கிடைச்சிருச்சு. நீ கேட்க நினைச்சிருந்ததெல்லாம் ஆன்சர் நீங்க நல்ல தெளிவா கொடுத்துட்டியம்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ஜெயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போது நான் வந்து அடிப்பட்ட காரணத்தால ஸ்டூல்ல தான் உட்காருவேன், தரையில உட்கார மாட்டேன். ஸ்டூல்ல உட்கார்ந்து சேரு ஸ்டூல் அந்த மாதிரி உட்கார்ந்து பண்ணும்போது கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அந்த காந்த ஆற்றல் தான் காரணமா இருந்திருக்குமா தெரியல. கீழே விழுற மாதிரி எனக்கு ஏதோ இருந்துச்சு. அப்புறமா அந்த கை எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கிற சேர்ல போய் உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் ஏன் இப்படி மாறி உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் கீழே விழுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா நான் தூங்கல, எனக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் கூட எனக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாவும் ஆயிடுச்சு. நல்லா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கொஞ்சம் விழற மாதிரி தூக்க கலக்கமா இருந்தா டல் ஆயிடுவோம். ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க அந்த அழுத்தத்தை நீங்க வந்து உங்க உடம்பு தாங்கல அப்படி ஏதோ சொன்னாங்க. எதுக்கு இப்படி சொல்றாங்கன்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி தவத்துல, அதுவும் கூட்டு தவத்துல நல்லா உணர முடிஞ்சிருக்கு. நான் முதல்ல எல்லாம் கூட்டு தவத்துல செய்யும் போது நல்லா உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் தனியா பண்ணும்போது எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகும், காந்த ஆற்றல் நம்மள கிட்ட வர மாதிரி. ஆனா இப்பெல்லாம் வந்து சும்மாவே அந்த மாதிரி ஒரு அழுத்தம் தெரியுது. தவம் பண்ணனா கூட அது மாதிரி தெரியுது. அது தப்பா சரியாமா? ஆமா, அது சரி தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா நீங்க என்னன்னா அந்த மகரிஷி சொல்ற மாதிரி அந்த தவத்தினுடைய ஆற்றல் உடல் செல்கள் ஏத்துக்கலைன்னா அந்த மாதிரி ஆகுமா. ஏன்னா தவம் மனம் அமைதியா ஒடுங்க நிற்கும் போது நம்மளுடைய உடல் பலகீனமா இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா வான்காந்தம் நம்மள ஃபில் பண்ணுவோமா. இப்போ ஒரு பாட்டில் இருக்கு, தண்ணி நிறைய இருந்ததுன்னா தண்ணி இருக்கு. இப்ப அரை பாட்டில் தண்ணி இருக்குதுன்னா மீதம் வெற்றிடத்தை எது நிரப்பு? காற்று நிரப்புது இல்லையா? அதே போல நம்மளுடைய உடல்ல எனர்ஜி குறையும் பொழுது மனசு அமைதியா இருந்ததுன்னா வான்காந்தம் ஃபில் பண்ணுவோம். அத உடல் பலம் தாங்கிக்கலைங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இந்த மாதிரியான உணர்வுகள் வரும். அதனாலதான் மகரிஷி என்ன பண்ணினாங்க, உடற்பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் தவம் கொடுத்தாங்க. நீங்க கொஞ்சம் உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்கம்மா. சாந்தி தவம் கண்டிப்பா தேவைங்கம்மா. சாந்தி தவம் சரிங்க. ஆமா, சாந்தி தவம் நீங்க செய்ய அந்த ஆற்றலை உடல் செல்கள் கிரகிக்க ஆரம்பிக்கும். அததான் மகரிஷி சொல்றாங்க, தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வழியுண்டு சொன்னாங்க இல்லையா? அதுதான். கொஞ்சம் சாந்தி தவம் நல்லா பண்ணுங்க. கருமையம் நம்மளுடைய ஜெனடிக் சென்டர் பலப்பட ஆரம்பிக்கும். கருமையம் பலப்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த தவ ஆற்றல தவ சக்திய அழகா ஈர்த்துக்குமா. ரொம்ப நல்ல விஷயங்கம்மா. வாழ்க வளமுடன். அதுக்கு கண்ணாடி பயிற்சி செய்யணுமா, தீப பயிற்சி செய்யணுமா யோசிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் நான் செய்ய முடியலம்மா. எனக்கு அந்த டைம் சரியா செட் ஆக வரமாட்டேங்குது. தீப பயிற்சியாவது எப்படி செய்வேன், கண்ணாடி பயிற்சி நான் செஞ்சது இல்லை. எனக்கு அது வாங்கி வைக்க கூட எனக்கு தோணல. கண்ணாடி எல்லாம் நம்ம பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கல. ஆனா தீப பயிற்சியில நான் பண்றேன். அது இது மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஜீவகாந்த ஆற்றல் ஜாஸ்தியானா நம்மளால முடியும் அப்படின்றதால தீப பயிற்சி எப்பயாச்சும் நான் செஞ்சிட்டு இருக்கேன்மா. நீங்க கொஞ்சம் சாந்தி தவம் அதிகமா பண்ணுங்கம்மா. நீங்க சாந்தி தவம் குறைவா செஞ்சிருப்பீங்க. சாந்தி தவம் பண்ணுங்க, அது உங்களுடைய கருமையம் பலப்பட ஆரம்பிக்கும். அப்ப எல்லாம் நீங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.